ஹலோ அண்ட் வெல்கம் டு இன்க்ளூடியஸ் பாட்காஸ்ட். நான் ஜாக்கி, என் கூட இருக்கிறது மிஸ்டர் பிரபாகரன். இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா 2023, அதாவது இந்த வருஷம் ரிலீஸ் ஆன அனாட்டமி ஆஃப் எ ஃபால். இந்த படம் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் படம். இது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கவங்க யாருன்னா ஜஸ்டின் ட்ரையட். ரிட்டர்ன் பண்ணியிருக்கவங்க வந்து ஜஸ்டின் ட்ரையட் அண்ட் ஆர்த்தர் அராரின்ட்டு அவருடைய பார்ட்னரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இந்த படம் இந்த வருஷம் கான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாம் டியோர் அவார்டு வாங்கியிருக்கு அண்ட் பாம் டாக் அவார்டு வாங்கியிருக்கு. இதில் நடித்த நாயும் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இந்த படம் ஏன் இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான படம், இந்த படத்துக்கு எதுக்கு பாம் டியோர் தந்தாங்க, இந்த படம் பாம் டியோர் மட்டும் இல்லாமல் உலகத்தில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கு. அப்படி இதில் என்ன பேசியிருக்காங்க, இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்டை எவ்வளோ டீப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படத்தில் நாங்கள் வந்து நிறைய ஸ்பாய்லர்ஸை சொல்லி தான் கதையை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். அனாட்டமி ஆஃப் ஃபால் படத்தை பற்றின கதையை பற்றி பார்க்கலாம். இந்த கதை வந்து ஃப்ரான்ஸில் ஒரு மலைப்பகுதியில் நடக்குது. அங்கே ஒரு கப்புள் வாழ்கிறாங்க. ஸோ அந்த கப்புள் பேர் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அண்ட் சாமுவேல். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் வந்து டேனியல். கதையோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சாண்ட்ராவை வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை எதை பற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆல்ரெடி அவங்க ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஜோவியலாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. பேரலாக பார்த்திங்கன்னா டேனியல் வந்து அவன் வளர்க்குற நாய் ஸ்னூப், அந்த நாய் பேர், அந்த நாயை வந்து குளிப்பாட்டிக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இது ரெண்டு ஆக்டிவிட்டியும் போயிட்டு இருக்கும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் சாமுவல் வந்து ஒரு சாங்கை 50 சென்ட்டோடைய சாங்கை பயங்கர லவுடராக வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து சாண்ட்ராவுடைய இந்த இன்டர்வியூவை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பேச முடியாமல் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறாங்க. ஸோ சாண்ட்ரா சொல்லிடுறா, நம்ம இன்னொரு நாள் இன்டர்வியூ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பேரலாக இங்கே பார்த்தீங்கன்னா டேனியல் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி டாகோட வெளியே போயிடுறான். ஒரு வாக்கிங் மாதிரி போகிறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் பிளைண்ட் கை. அவன் வந்து ஒரு 13 இயர்ஸ் இருக்கும், அவனுக்கு 13-12 இயர்ஸ் சம்திங் இருக்கும். இவன் வந்து 4 இயர்ஸாக இருக்கும்போது அவன் வந்து ஒரு பிளைண்ட் ஆயிடுறான், ஆஃப் பிளைண்ட் ஆயிடுறான். ஆக்சுவலி பாதி தான் அவனுக்கு கண் தெரியும். ஸோ இவன் அந்த டாகோட வெளியே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் மாதிரி சம்திங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது டாக் வந்து ஒரு மாதிரி அலற அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கிட்ட ஓடி வரும். எதுக்கு ஓடுதுன்னு பார்த்தா வீட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சாமுவேல், அதாவது டேனியலோடைய அப்பா வந்து இறந்து கிடப்பார். அதாவது அவர் மேலேருந்து கீழே விழுந்து இறந்து கிடக்கிறாருன்றது நம்ம பார்க்கும்போது தெரியும். பிகாஸ் அது அவர் கீழே விழுந்ததில் சுற்றி ரத்தம்லாம் பரவி சதறி இருக்கும். அதை பார்த்த உடனே டேனியல் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறான். அவங்க அம்மாவை கூப்பிட்றான் சாண்ட்ராவை. சாண்ட்ராவும் மேலேருந்து பார்த்துட்டு அதிர்ச்சியில் ஓடி வராங்க. ஓடி வந்து கீழே வந்து பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒன்றும் புரியாது. அந்த டாக் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து சாண்ட்ரா வந்து கால் பண்ணி போலீஸ்க்கு வந்து சொல்கிறேன், அந்த மாதிரி இதுமாதிரி நடந்துருச்சுன்ட்டு. போலீஸ் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன ஆச்சு, யார் என்னன்றதுனால எதுவும் பேச முடியாதுங்க, ரொம்ப எமர்ஜென்சி, கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே வாங்கன்றாங்க. ஸோ இப்போது இந்த கொலை எப்படி நடந்தது, இந்த கொலை வந்து தற்கொலையா, இந்த கொலையை வந்து சாண்ட்ரா பண்ணாலா, இல்லை வேறு யாருனா பண்ணாங்களா, இல்லை அது நார்மலான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அந்த கேட்டகரியில் இருக்கிற ஜானரில் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு படமா, இல்லை அதை தாண்டி இந்த கதையில் இந்த பிளாட்டில் வந்து வேறு விஷயத்த பேசுகிறாங்களா, ஏன் இது ரொம்ப முக்கியமான படமாக 2023 முக்கியமான படமாக இருக்குது, ஏன் இதுக்கு பாம் டியோர் தந்தாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங் பற்றி பார்க்கலாம். குறிப்பாக வேர்ல்ட் சினிமா எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஒரு பேட்டர்னுக்குள்ளே, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சிக்கவே சிக்காது. அது எப்போயுமே ரொம்ப ப்ராடராக, ரொம்ப யூனிக்கான நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கும். அதனால நம்ம வேர்ல்டு சினிமா ஒரு கண்ட்ரிக்குள்ளே போய் பார்ப்போம். அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரக்சரோ, அந்த கல்ச்சருக்கு ஏற்ற ஸ்டோரி டெல்லிங்கோ அந்த மாதிரி இருக்கும் நிறைய படங்கள். ஸோ பட் சில படங்கள் தான் என்ன ஆகுனா, பெரிய பெரிய அவார்டு வாங்குற படம் ஜானர் ஃபிலிம்ஸாக இருக்கும். ஜானர் ஃபிலிம்னா ஒரு கன்வென்ஷனுக்குள்ளே வரும். த்ரில்லரு, மிஸ்ட்ரி, ரொமான்ஸ் அந்த மாதிரி நம்ம குறிப்பாக பார்க்கக்கூடிய எல்லா ஹாலிவுட் படமுமே ஜானர் ஃபிலிம்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஜானருக்குள்ளே தான் வருது. இது மர்டர் மிஸ்ட்ரி ஜானர்னு சொல்லலாம், கோர்ட் ரூம் ட்ராமான்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜானருக்குள்ளே வரும்போது எப்படி ஒரு வேர்ல்டு சினிமா இந்த ஜானருக்குள்ளே வர முடியும்? இந்த ஜானருக்குள்ளே வந்துட்டாலே என்ன ஆகுனா, படம் வந்து டைல்யூட் ஆன மாதிரி இருக்கும். அந்த பேட்டர்னுக்குள்ளே தான் கதை சொல்லவே முடியும். பட் அந்த பேட்டர்னை தாண்டி இந்த படம் எப்படி போயிருக்கு அப்படின்றத பற்றி பேசலாம். நம்ம தீம் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஸ்டோரி டெல்லிங்காக இவங்க என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க, இதில் கன்வென்ஷனை உடச்சி பண்ணியிருக்காங்களா, இல்லை கன்வென்ஷனுக்குள்ளே இருக்கா, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக வந்து ஒரு ஜானர் ஃபிலிமுக்கான ஒரு ஓப்பனிங் தான் இருந்தது, ஒரு செட்டப் தான் இருந்தது. பட் எங்கே அது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா, அந்த பிளாட் ஓப்பன் ஆகிற விதம். யாருமே இப்போ ஒரு மர்டர் நடக்குதுன்னா, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி வச்சுக்கிங்களேன், ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா தான். அப்புறம் பின்னாடி லேட்டராக தான் கோர்ட் ரூம் ட்ராமா வரும். இப்போ மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு மர்டர் நடக்குது. இப்போது அது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மர்டரை வந்து யாருமே வந்து பண்ணுற மாதிரி காட்டல.
எந்த கேரக்டர் வந்து பண்ணுற மாதிரி காட்டல, எந்த எக்ஸாஜரேட் பண்ணல, இப்போ யாருமே வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு வந்து இது கொலை பண்ணுற மாதிரி காட்டல. யூஸ்வலாக நம்ம பார்க்குற அந்த மர்டர் மிஸ்டில் இருக்கிற விஷயம் எதுவுமே இல்லை. ஈவன் அந்த மர்டர் ஆகிறது கூட நம்மக்கிட்ட காட்டல. அது எப்படி இருக்குன்னா அது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ அந்த இடமே எனக்கு ரொம்ப ஒரு ஹூக் பண்ணிச்சு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து ஒரு டாக் பாயிண்ட் ஆஃப் வியூலே தான் போகும். ஒரு செட்டப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் டாக் வரும். அப்புறம் அந்த மர்டர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனாக பண்ணும்போது டாக் மூலியமாக போய் அப்படியே அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகும். ஸோ அதுவும் எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு கன்வென்ஷனல் பின்னாடி வர நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனை பிரேக் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றுறது சொல்கிறேன், ஓப்பனிங்காக எனக்கு தோணுன விஷயம் ஒரு மர்டர் மிஸ்டில் பிளாட் ஓப்பன் பண்ணி எப்படி ஓப்பன் ஆகும், அது இது கொஞ்சம் பிரேக் ஆகிருந்தது. எனக்கு க்யூரியாசிட்டி எனக்கு வந்தது தான். எனக்கு வந்து இது என்னோட வேறு மாதிரி ஒரு அப்ரோச்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம். ஸோ இது எனக்கு ஓப்பனிங் தெரிஞ்சது. இன்னும் நிறைய இருக்குது, அது போக போக பேசுவோம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சது இந்த ஸ்டார்டிங்கில் இந்த ஜானரில் இருக்கிற இந்த கன்வென்ஷனை பேஸ் பண்ணியிருக்கானன்றது? எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங் பற்றி என்ன தோணுதுன்னா, இது ஒரு ப்ராப்பர் மிஸ்ட்ரி மூவி. ஸோ மர்டர் மிஸ்ட்ரின்றதை தாண்டி மிஸ்ட்ரி தான் இருக்குது இந்த படத்தில் ரொம்ப டீப்பராக பார்த்தா. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து செத்துட்டான், அவன் எப்படி செத்தான்னு தெரில, மேலேருந்து விழுந்துட்டான், ஒய்ஃப் தள்ளி விட்டாலா இல்லை அவனே விழுந்து செத்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அடுத்து கோர்ட் ரூம் ட்ராமா மாறுது. ஸோ ஜானர் கன்வென்ஷன் அடுத்தடுத்துன்னு மாறி மாறி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கதைகளில் எனக்கு என்ன சிக்கலாக தெரியும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள கதை மாட்டிக்கும். ஒரு மர்டர் மிஸ்ட்ரினா யார் கொண்டா அப்படின்னு படம் முடிஞ்சிடும். கோர்ட்டும் ட்ராமானா இவன் ஜெயிச்சானா தோத்தனான்னு இருக்கும்ல. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் அதோட அடுத்த கட்ட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இந்த ஜானருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும்ல, சில படங்களில் தான் இருக்கும். அதை நான் இந்த படத்தில் பார்த்தேன். நீங்கள் வந்து ஜானரோடைய ஜஸ்டிஃபிகேஷனாக பார்த்தேன்னு சொல்கிறீங்க. ஸோ என்ன ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்க? அதாவது குறிப்பிட்ட எந்த ஜானருக்கான ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்தால் இல்லை என்ன தனியாக ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக ஒரு திமேட்டிக்கான ஒரு அப்ரோச் சொல்கிறீங்களா? இல்லை, நான் அது ஜானரை தான் சொல்கிறேன். இப்போ மர்டர் மிஸ்ட்ரி ஜானர் எதுக்குன்னா அது ஆக்ஷன் மாதிரி மாறிடுச்சு. ஸோ பியூர் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கொலை நடக்கும், அந்த கொலைன்றப்ப ஹூக் கிரியேட் ஆகுதுல்ல கதையில். ஸோ கடைசி வரைக்கும் இந்த கொலையை யார் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த கதையை உடனே கூட சால்வ் பண்ணலாம் நினச்சா. ஆனால் இழுக்கிறதுலே மர்டர் மிஸ்ட்ரி தான் இழுக்கக்கூடிய கதையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட லொக்கேஷனை காட்டி ஏகப்பட்ட பேரை காமிச்சு கடைசியில் இவன் தான் கொண்டான்றப்போ நமக்கு டயர்டாயிரும்ல. ஸோ அப்போ கதைக்குள்ளே நிறைய விஷயத்தை ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் தீம்ன்ற ஒரு விஷயம் உள்ள வருது மர்டர் மிஸ்ட்ரியில். அதுக்கு முன்னாடி மர்டர் மிஸ்ட்ரி ரொம்ப ப்ளைனாக தான் இருக்கும். அதனால் நிறைய படங்கள் பார்க்கும்போது நமக்கு போர் அடிக்கும்ல. ஸோ இந்த படம் முழுக்க தீமை பேஸ் பண்ணி மர்டர் பிரச்சனை இல்லை, மர்டர் மூலிமா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப டீப்பராக இருந்துச்சு எனக்கு. அதனால தான் இந்த படம் வந்து இந்த ஜானரை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சொன்னேன் அது வந்து ஜானர் கன்வென்ஷனை பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது இது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறதுனா அது யூஸ்வலாக இருக்க அந்த கன்வென்ஷனை கரெக்டாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கு. பட் இதில் ஒரு சேஞ்சாக அந்த கன்வென்ஷனை பிரேக் பண்ணியானு இருக்குது. நீங்கள் எப்படி அது சொல்கிறீங்க? நான் ஜானர் ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்க ஒரு கதை எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரூத்தை ஃபைண்ட் பண்ண போகிறாங்க அந்த கதை மூலிமா. ஸோ அதுக்கு இந்த ஜானரை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த ஜானர் ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னேன். அது எல்லா ஜானர்லையும் இப்படி பண்ண முடியாது. இதே இந்த கதையை எடுத்துகிட்டு போய் ரொமான்ஸ் கமெண்டில் பண்ணால் என்ன ஆகும்னா அது வேறு மாதிரி மாறிடும். இந்த கதையில் அந்த ட்ரூத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ மர்டர் மிஸ்ட்ரியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க அடுத்தடுத்து டீப்பராக போகிறாங்கல்ல. ஸோ இந்த ஜானர் இதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் சொல்ல வந்தேன். ஸோ ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஜானருக்கு வந்து என்ன இருக்கும், அந்த மிஸ்ட்ரி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே போகிறது தான் இருக்கும். அது ப்ராப்பரான ஒரு பிளாட்டை ஆரம்பிக்கும், ஒரு மர்டர் மாதிரி காமிச்சு அது பயங்கர எக்ஸாஜரேட் பண்ணி. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக அப்ரோச்சாக இருந்தது. அது ஸ்டோரி டெல்லிங்காக பயங்கர சேலஞ்சாக இருந்தது. அது ஜஸ்ட் நார்மலான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜானர் படமாக இல்லாமல் இது வேறு மாதிரி ஒரு அப்ரோச் இருக்க போன்றது அந்த ப்ராமிசிங் செட்டப்லேயே இருந்தது. அந்த முக்கியமாக வந்து ஒரு விஷயம் ஃப்ரண்ட்டில் வந்து கேமரா முன்னாடி நடக்கிற விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும், கான்வர்சேஷனும் அப்படி இருக்கும்போது பின்னாடி பேக்ரவுண்ட் ஆக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த படத்தில் இருக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு மிஸ்ட்ரி மோடை வந்து செட் பண்ணும். அது மினிமலிஸ்டிக்காகவும் இருந்தது அந்த அப்ரோச். ஸோ அது வந்து ஒரு எனக்கு இந்த படத்தில் வித்தியாசமாக தெரிஞ்சது. அதன் மூலியமாகவே பிளாட்டை வந்து இவங்க ஓப்பன் பண்ணதுருக்குல, அந்த ஹஸ்பண்ட் செத்துன்னு காட்டவே இல்லை. ஸோ நம்ம இந்த மூட் மூலியமாகவே போயிட்டு ஹஸ்பண்ட் செத்ததை காட்டினது வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனாட்டமி ஆஃப் எ ஃபாலில் வந்து அந்த ஹோல் மூவியே எது வந்து நமக்கு வந்து பார்க்க வைக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் யார் கொன்னான், அதுதான் நரேட்டிவ் ட்ரைவாக இருக்குது. இது யார் கொன்னா, இது கொலையா இல்லை தற்கொலையா, இதுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது, அப்போ ஒய்ஃப் பண்ணானா என்ன மோட்டிவ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வைக்கிற ஒரு ட்ரைவ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. பட் இதில் இன்னொரு லேயராக இருக்கிறது என்னென்னா அந்த ஸ்பெக்குலேஷன் இருக்குல்ல, எல்லா ஆங்கிள் இருக்குது. ஸ்பெக்குலேஷன் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து பயங்கர
ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயமா இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். இப்போ வந்து அகிரா குரோசாவாவுடைய படம் இருக்குல்ல, ரொஷோமான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு கோர்ட்ரூம் ட்ராமாவில் ஒவ்வொருத்தர் அது கன்வென்ஷனலாக அந்த ஜானலுக்குள்ளே இருக்கிறது தான். பட் அதில் இந்த படத்தில் இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஜஸ்டிஃபையாக இருந்தது அவங்க எடுத்துக்கிற ஜானருக்கும் சரி இந்த கதைக்கும் சரி. ஏன்னா இதில் வந்து யார் கொலையாளி அவங்கள தேடி ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் போகல, அந்த மாதிரிலாம் விஷயம் போகல. ஐயோ சொல்லியே அவனை யார் கொலையாளி நம்ம என்கேஜ்லாம் பண்ணல. இது ஒரு ட்ரூத்தை பேசுகிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அந்த ஸ்பெக்குலேஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் எனக்கு தோணுச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த படத்தில் நரேட்டிவ் டிரைவில் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் தோணுச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. இப்போ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதை, அதில் ஒருத்தர் செத்துட்டாங்க, கொன்னது யார் அப்படின்னு போகும்ல. இப்போ இந்த கதையில் எப்படின்னா பொண்டாட்டி புருஷனை கொன்னானா இல்லையா அதான் கதைன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகி போகுது. ஹஸ்பண்டை காட்டவில்லை நம்மகிட்ட எடுத்தோன்னே. ஆனால் ஹஸ்பண்டை காட்டாமே ஹஸ்பண்ட் மேலே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு மொதல் சீனில். ஏன்னா ஹஸ்பண்டோட பிஹேவியர் இருக்குல்ல, அவன் ஒரு பிஹேவ் ஒன்று பண்ணுறான், மேலே பாட்டு ஓடிட்டுருக்கு. அப்போ அவன் யாரா டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிட்டான். அவனை என் கண்ணில் காட்டுறதுக்கு முன்னாடி கொண்டுட்டாங்கன்னா அவன் செத்துட்டான், செத்த மாதிரி காட்டுறாங்க. அப்போ எனக்கு கதைக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. சரி இப்போ அடுத்து இந்த கதை எதை நோக்கி போக போகுது, இதுக்கு நான் இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது இந்த விஷயமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போகும் கதையில். அதுக்கப்புறம் தான் கோர்ட் ரூமுக்குள்ளே இவங்களோட பாஸ்ட் லைஃப் போகும்ல. ஸோ இது நல்ல நரேட்டிவ் டிரைவாக இருந்துச்சு கதையில். அதே மாதிரி பார்க்க போனால் அது ரொம்ப சிம்பிளான கதை தான். ஒரு வீடு இருக்கிறது ஒரே வீடு, 2 கேரக்டர் தான். ஒன்று ஒய்ஃப் கொண்டிருக்கணும் இல்லை கொல்லாமல் வந்துருக்கணும், இது மட்டும்தான் கதை. ஸோ கதையாக பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக தெரியும். நம்ம தீமா உள்ளே போய் பேசலாம்னு தோணுது. ஏன்னா தீமா போனோம்னா இது ஏன் அந்த கதை எடுத்தாங்கன்னு இருக்குல்ல, தீமை வச்சு தான் அந்த மொத்த கதையை பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தீமேட்டிக்காக பார்த்தா இன்னும் டீப்பராக போகும். நம்ம தீம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அனாட்டமி ஆஃப் அ ஃபால் படத்தோட தீம் பற்றி பேசலாம். இந்த படத்தோட தீம் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கோர்ட் ரூம் ட்ராமான்னு இருக்குது. ஸோ மர்டர் மிஸ்ட்ரி கோர்ட் ரூம் ட்ராமானாலே வரக்கூடிய தீம் என்னன்னா ஜஸ்டிஸ்ன்ற ஒரு விஷயம் உள்ளே வரும். ஸோ ஜஸ்டிஸ் எது ட்ரூத்து, ஜஸ்டிஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை தாண்டி அதுதான் இருக்கா இல்லை அதை தாண்டி வேறு என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதில்? உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஜானர் என்ன இருக்கும், அந்த ஜானர் கன்வென்ஷன் என்ன இருக்குன்னா, இந்த கொலை யார் பண்ணா, கோர்ட் ரூம் ட்ராமாவில் இது யார் பண்ணியிருக்கா, இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும், அவங்களுக்கு வந்து கில்ட்டியாக அவங்களை ஃபீல் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். ஸோ இதுதான் இருக்கிறது, அதை நோக்கி தான் போகுது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த ஜுடிஷியரியை தாண்டி ஜட்ஜ்மெண்ட், இந்த எக்ஸ்டர்னலாக இருக்கிற இந்த கோர்ட்டு இதோட ஜட்ஜ்மெண்ட்டை தாண்டி அந்த பர்சனல் லைஃப்குள்ளே இருக்கிற அந்த பெயின் இருக்குல்ல, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க பெயின். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயம் இருக்குல்ல, அதுதான் மெயினாக அந்த கதையில் நான் தீமாக பார்க்குறேன். அது வந்து ஒரு அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஹியூமன் எமோஷன், அந்த ரிலேஷன்ஷிப். இப்போ கண்டெம்பரரியில் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த படத்தில் பேசியிருக்கு, இந்த தீமாக பேசியிருக்கு. ஸோ அதுக்கு என்ன விஷயம் பேசுவீங்க, அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் என்ன இருக்குது? ஒருத்தனுடைய எமோஷன் வந்து இன்னொருத்தர் வந்து ரொம்ப காயப்படுத்துது, ஒருத்தருடைய வே ஆஃப் பிஹேவியரு, ஒரு வே ஆஃப் வந்து அணுகுமுறை இருக்கிற ஒரு கேரக்டர் பழகிறதோ ரொம்ப ஹர்ட் பண்ணும்போது, அது பர்சனலாக ஹர்ட் பண்ணும்போது அந்த எமோஷன் வந்து அதுக்கு தண்டனை இருக்கான்னு ஒரு கொஸ்டின் பண்ண வைக்குது. ஸோ அதுதான் எனக்கு இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இப்போ ஜுடிஷியரிக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணம் தேவை, எவிடன்ஸ் தேவை. இந்த எவிடன்ஸ் கொடுத்தா, இது காமிச்சா, இது கரெக்டாக எவிடன்ஸ் இருந்தால் அவங்க தண்டனை தந்துடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த எமோஷனலாக பிரேக் ஆன விஷயம் இருக்குல்ல, இவ்வளோ காலமாக பிரேக் ஆன விஷயம், அதனால் வந்து அவன் எடுத்த முடிவா இல்லை இவ தள்ளி விட்டாளான் இருக்குல்ல. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்கிற இதில் அவங்க 2 பேருக்கும் நடந்த விஷயம் என்ன இவ்வளோ காலமாக? அப்போ இப்போ எவிடன்ஸ் மட்டும்தான் ஒருத்தன் வந்து தண்டனை குற்றவாளின்னு சொல்லுமா, இல்லை இந்த எமோஷ்னலாக அடிபட்டு அவங்க எமோஷ்னலாக பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம், அந்த பெயின் இருக்குல்ல, மென்டல் சஃபரிங்கிறது, அதுக்கு என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல, அதுக்கு என்ன தண்டனை இருக்கா ஜுடிஷியரியிலன்றது. அதுதான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு அது ஒரு கொஸ்டினாக ரைஸ் பண்ண மாதிரி இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது, புது ஒரு விஷனாக இருந்தது. ஸோ இது உங்களுக்கு எப்படி தோணுது? இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும். நான் ஆக்சுவலாக அந்த அனாட்டமி ஃபார்மில் எனக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றின உங்களை ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கள். எனக்கும் இதே மாதிரி சிமிலரான விஷயங்கள் தான் தீம் தான் தோணுச்சு. எனக்கு ரொம்ப டீப்பராக தோணுது என்னென்னா, இப்போ ஜஸ்டிஸ் இருக்குல்ல, சட்டத்துக்கு முன்னாடி இப்போ தரவுகளின் அடிப்படையில் அவங்க ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய தரவுகளை சேகரித்து ஃபேக்ட் கலெக்ட் பண்ணி அந்த ஃபேக்ட் மூலிமா ஒரு ட்ரூத்தை அடையிறாங்கல்ல, அந்த ஃபேக்டே ஃபிக்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ஃபேக்ட்னு எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் கூட இருந்து வாழவே இல்லை, வாழ்ந்தது 2 பேர் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இவங்க இப்படிலாம் வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் ஜஸ்டிஸ் கொடுத்தானே ஆகணும் அப்படின்றப்ப நீ என்ன பண்ணுற, குவான்டிஃபை பண்ணுற எல்லாத்தையும் ஒரு அளவு எடுத்து, நீ இப்படிலாம் இருந்தால் இவன் நல்லவன் கெட்டவன் சொல்லி நீ அங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீ ஒரு அளவீடு வச்சு தான் ஆகணும்ல. அந்த அளவீடுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரும்போது அப்படி எல்லாத்தையும் அளவீடுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவங்க லைஃப் எப்படி அளவீடுக்குள்ளே கொண்டு வருவா? இவன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வாழ்ந்துருக்காங்கன்னா 10 வருஷம் வாழ்க்கையை நீ ஒரு 40 பக்கத்தில் எழுதிடணும்.
எழுதி இவன் நல்லவன் கெட்டவன், இவன் ஏன் கொண்டிருப்பா ஏன் கொல்லலன்னு சொல்லி எழுதணும்ல. இது வந்து ரொம்ப வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயமா தெரிஞ்சது படத்தில் பார்க்கும்போது. ஸோ இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயத்த எவ்வளோ சீரியஸாலாம் பேசிகிட்டு இருக்காங்க பாருன்னு இருக்குல்ல. அதே மாதிரி கோர்ட்னு வந்துட்டா ஜெயிக்கிறது மட்டும்தான் விஷயம். நான் வெளியே வரலான்னு ஜெயிச்சாகணும்ல. அப்போ நான் ஒரு ஃபிக்ஷன் கிரியேட் பண்ணி ஆகணும் அதுக்கு, நான் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இவங்க ஒரு ஃபிக்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் ஒரு தோக்கணும்னா அந்த சைடு ஒரு ஃபிக்ஷன் கிரியேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது ஃபிக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய காம்படிஷன் சண்டை மாதிரி தெரிஞ்சுது. அதான் என்ன நடக்கும்னா, இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பையன் சென்டராக இருப்பான், இந்த ஃபிக்ஷன் அவன் மண்டைக்குள்ள ஓடும். இப்போ உங்கள் அம்மா கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அம்மா கொன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்ப்பான். ஒருவேளை உங்கள் அப்பா தற்கொலை பண்ணிக்கலான்றப்போ அதையும் யோசிச்சு பார்ப்பான். இது எது உண்மை நமக்கே தெரியாது. ஸோ இது எது உண்மை பொய்ன்றதை தாண்டி இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டமே எவ்வளோ தப்பாக இருக்குது. ஸோ இது சரியாக தப்பான்ற பல கொஸ்டினுக்குள்ளே போச்சு எனக்கு. இதை வந்து குவான்டிஃபை பண்ண முடியாது, ஆனால் அதை குவான்டிஃபை எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த குவான்டிஃபை பண்ண முடியாது, அது எப்படி குவான்டிஃபை பண்ணுறாங்க, குவான்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா. இது நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு வியூவராக இருக்கும். அந்த கோர்ட்டில் அங்கே உட்காந்துருக்கவங்க ஒருத்தராக நம்ம இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அவ்வளோ டீட்டெயிலான ஒரு டிஸ்கஷன் போகுது. படத்தோட முடிவில் தான் ஓகே இது வந்து இதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்த சொல்ல வருதுன்னு இருக்குல்ல. இது ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ப்ரைஸ் பண்ணுறதோ இல்லை வின் பண்ணிட்டான் அப்படின்னு அப்ளாஸ் பண்ணுற விஷயத்த பேச வரல. அதன் மூலியமாக ஒரு டிஸ்கஷன் வருதுல்ல. ஒரு கண்டெம்பரரியில் இருக்க இந்த நிறைய விஷயத்த, அதாவது ரிலேஷன்ஷிப் சரி இல்லை பேரண்டிங் சரி, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வருதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இந்த டேனியல் கேரக்டர் இருக்குல்ல, இந்த டேனியல் அதாவது அந்த பையன், அந்த சம் டீனேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த பையன் தான் நம்ம நினைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம அந்த பையனுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இந்த கதையை பார்க்குறோன்ற மாதிரி தோணுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே வந்து அவங்க ஸ்பெக்குலேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும், பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆப்போசிட்டில் 2 அட்வொகேட்டும். அப்போ அவங்க சொல்கிற விஷயத்தை இமேஜின் பண்ணி பார்ப்பான், விஷுவல் வந்துட்டு போகும். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஆடிட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ஆஃப் பிளைண்ட், ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, ஆஃப் பிளைண்ட் ஆகிட்டான்றது. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ட்ரை பண்ணுறான், ஆக்சுவலாக அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அவனுடைய ஓப்பனிங் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவான் டேனியல். ஸோ அதுதான் ஹோல் தீமாக இருக்குது. ஸோ அவன் இடத்துல இருந்தால் நம்ம கதையை பார்க்குறோமோ அப்படின்ற எனக்கு தோணுச்சு. அவன் ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்து இந்த கதையை, இவங்களுடைய வேர்ல்டை, இந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த காம்ப்ளெக்சிட்டி இருக்குல்ல, அந்த ஏஜ்டு பீப்புளோடைய கப்பலோடைய காம்ப்ளெக்சிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப முயற்சிக்கிறான். அவனால் முடியல. ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய எப்படி சொல்கிறது, அவனுடைய பார்வைன்றது ஒரு மங்கலான ஒரு பார்வையாக தான் இருக்குது. அந்த பார்வை மூலியமாக ஒரு ட்ரூத்தை அடைய ட்ரை பண்ணுறான். அவன் எப்படியும் அடைஞ்சு திரும்ப ட்ரை பண்ணுறான், அவன் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறான் இருக்குல்ல. ஸோ நம்ம அப்படி தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஆம்பிக்யூட்டி இருக்குது படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பிக்யூட்டி இருக்குது. இந்த ஆம்பிக்யூட்டியை வந்து நம்ம அதுலேருந்து ஒரு தெளிவான விஷயத்த நம்ம எடுத்துக்க ட்ரை பண்ணுறோம் கதையை. அதுக்காக நம்ம அமைதியாக ஒரு 2.5 hours பார்க்க வேண்டி இருக்குது. முழுசாக பார்த்தா தான் நம்மளுடைய அதுக்குள்ளே போக முடியுன்றது இருக்குல்ல. அப்போ டேனியல் தான் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிறான்ற மாதிரி அந்த கேரக்டர் தான். அப்புறம் எனக்கு ரொம்ப டீப்பராக அந்த படத்தில் அண்டர்ஸ்டாண்ட் ஆன ஒரு விஷயம் தீமாக என்ன தோணுச்சுன்னா, அந்த ஆக்ஷன் இருக்குல்ல, காஸ் ஆஃப் ஆக்ஷன். அதாவது எது மர்டர்னு எப்படி ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும்? இவள் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருந்தா அது மர்டரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ தள்ளி விடாமல் ஒரு வேளை இவளே ட்ரிகர் பண்ணி அவன் சூசைட் பண்ணியிருந்தா அது மர்டர் இல்லையான் இருக்குல்ல. அப்போ அவன் சூசைட் பண்ணாலும் இவன் தள்ளி விட்டாலும் அது மர்டர் தான். ஒருவேளை இவ காரணமாயிட்டா, இவ பயங்கர குரோத்தை நோக்கி போயிட்டுருக்கா லைஃப்பில். அவன் ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான், ரைட்டர் ஆக முடியல. இவன் மேலே ஜெலஸ் இருக்குது, ஈகோ இருக்குது. அவன் காட்ட முடியாமல் என்ன பண்ணால் தற்கொலை பண்ணிட்டானா, அதுவும் ஒரு தண்டனை தானே. ஸோ அது இவ மேலே கூட வைக்கலாம், ஆனால் கொண்டு வர முடியாது. இதெல்லாம் இந்த நம்ம என்ன பண்ணால் சட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. இதெல்லாம் சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் சட்டம் இருக்கும், அதுதான் தவறுன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வரும் படம் பார்க்கும்போது நமக்கு. இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆக்ஷன் தான் டிசைட் பண்ணும் சட்டத்துக்கு முன்னாடி. ஸோ எமோஷனுடைய, அதாவது ஒரு கேரக்டர் மூலிமா இன்னொரு கேரக்டருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலோ இப்போ சொல்கிறது ஒரு ஒரு எமோஷனல் ஹூண்டோ வந்து ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ளே வராது. ஸோ அதை தான் இந்த படம் டிஸ்கஸ் பண்ணுறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் அப்போது எது தண்டனை எதுன்னு இருக்குல்ல, ஸோ அதை இந்த படத்தில் பேசியிருக்காங்கன்றது தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்து தீமாக பார்க்கும்போது. இப்போ அந்த நீதிமன்றம் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, அங்கே உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ உண்மைன்றப்ப என்னென்னா, நீ ஃபேக்டை சொல்லணும், பட் அவங்க நம்புகிற மாதிரி சொல்லணும். உன் சைடு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வந்து ஒரு இன்னசென்ட் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நீ ஒரு ஃபிக்ஷன் கிரியேட் பண்ணணும்ல. ஸோ எல்லா விஷயத்தையுமே பார்த்து அவங்க செய்வாங்க. ஸோ ஆப்போசிட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ வந்து இன்னசென்ட் கிடையாதுன்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவ பண்ண சின்ன விஷயத்தை கூட என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து இதுக்கு மோட்டிவாக இருக்கலாமோ, இதோட மோட்டிவ் என்ன, இன்டென்ஷன் சொல்லி பிரித்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இதோட எக்ஸ்ட்ரீமாக எங்கே போய் நின்றுச்சுன்னா, தீமேட்டிக்காக அவள் எழுதின புக்கில் இருந்தே எடுத்து காட்டுவாங்க. அவள் ஃபிக்ஷனில் ஒரு புக் எழுதியிருக்கா, அதுக்கு கேரக்டர் எடுத்து இது ஃபிக்ஷன்னா, அதாவது ஃபிக்ஷன்னா என்னன்ற ஒரு கேள்விக்கே போயிட்டாங்க. எது ஃபிக்ஷன்? அவள் எழுதுகிற கேரக்டர் அவள் தானே,
அப்போ ஒரு ரைட்டர் வந்து ஒரு கேரக்டர் எழுதுனா அந்த கேரக்டர் வந்து ரைட்டரா இல்லை அந்த அது செப்பரேட்டான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ அந்த டிபேட்குள்ளே போகும்போது கதை வந்து வேற எங்கேயோ போயிடுச்சு. என்னடா எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப டீப்பராக இருந்துச்சு எனக்கு கதையாக பார்க்கும்போது. எனக்கு முக்கியமான இந்த படத்தில் பேசின விஷயம், அதாவது ஒரு 40 நிமிஷமாக 40 மினிட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலை யார் பண்ணா, இவ பண்ணாலா இல்லையா, சாண்ட்ரா பண்ணாலா இல்லையா அப்படின்ற விஷயத்தை தாண்டி மிஸ்ட்ரின்ற ஒரு பிளாட்டை தாண்டி அவங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்குள்ளே டிஸ்கஷன் போகும். அந்த ஆடியோ வரும், அப்புறம் அந்த சைக்காட்டிஸ்ட் வருவான், அப்புறம் ஸ்டார்டிங் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்க வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை வெளியே கொண்டு வரும். ஸோ இப்போ இதில் எனக்கு என்ன மெயினாக அந்த முக்கியமாக அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறது க்ரூஷியல் பார்ட் சொன்னதில்ல, அந்த ஆடியோவில் வந்து பேசுகிற விஷயம் என்னென்னா, அவங்க 2 பேர் சண்டை இருக்குது. ஸோ ஜலசி 2 பேருக்குமே ஜலசி இருக்குது. 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரே ப்ரொஃபஷனல் இருக்காங்க, ரைட்டிங்கிற ப்ரொஃபஷனல் இருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சியான ஒரு பார்ஷலான ட்ராமா கூட சொல்லலாம் அந்த லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிற 2 கப்பல் வந்து இருக்கிற பிரச்சனை ஜலசி இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலிட்டி இருக்குல்ல, ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இண்டிவிஜுவலிட்டி பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வந்து அவங்க 2 பேர் ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தால் மட்டும் இல்லை, பொதுவாகவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இண்டிவிஜுவலிட்டி இருக்குல்ல. ஸோ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அது உங்ககிட்ட கேட்டு தான் பண்ணணுமா, இல்லை உன்னுடைய இதுதான் வாங்கணுமான் இருக்குது, இல்லை உனக்காக நான் வெயிட் பண்ணணுமா. ஸோ இப்போ மேரேஜ் ஆகிட்டா அந்த கமிட்மெண்ட்டுன்ற பேரில் ஒரு ஹைராக்கி இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு இதுவாகுது. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க பிரச்சனை எப்படின்னா, இந்த பேரண்டிங் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதன் மூலிமா தான் ஜலசி, அதன் மூலிமா தான் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாகுதுன்னு நான் சொல்லுவேன். எக்ஸாம்பிள் வந்து டேனியல் தான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அந்த டேனியல் யார் இப்போ வந்து பார்த்துக்கிறது, நீ தான் அவனை கூட்டின்னு வரன்ட்டு மிஸ் ஆகிட்டு அவனுக்கு போயிட்டு இடிச்சிக்கிட்டு கண்ணு பார்வை பாதி போயிடுச்சு, நீ தான் காரணம், நீ தான் அவனை வந்து நீ பார்த்துக்கணும், அவன் ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரது நீ தான் பார்த்துக்கணும், எல்லாமே நீ தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி அவள் ஆக்சுவலாக கடுப்பாக எமோஷனலாக ட்ரிகர் பண்ணி விட்டான்ருக்குல்ல. ஸோ இந்த பிரச்சனை, இந்த பேரண்டிங்ன்ற பிரச்சனை கண்டெம்ப்ரரி கப்புளுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. ஸோ ஃப்ரீடம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ எனக்கான வேலையை நான் பார்க்க முடியாதா, அப்போ அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையே வந்து ஃப்ரீடம் இல்லைன்றது தான். ஸோ அப்போ இந்த ஃப்ரீடம் எனக்கா அடிச்சுக்கிறது இருக்குல்ல அந்த கப்புள்ஸ் வந்து. ஸோ இந்த விஷயம் வந்து கண்டெம்ப்ரரியில் இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து கனெக்ட் பண்ணி பேசின மாதிரி ஒரு விஷயமா இருந்தது, இந்த ஒரு பிளாட்டை வச்சுட்டு, இந்த ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் குடும்ப வாழ்க்கைன்றது ஒரு தனி மனிதனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான். எப்பயுமே அவனால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது, நிறையா விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணும் குடும்பத்துக்காக. அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தால் நான் மட்டும் எடுக்க முடியாது, அதில் நான் குடும்பத்தை இன்வால்வ் பண்ணி தான் முடிவு எடுக்கணும். இப்போ பையனை யார் பார்த்துக்கிறன்ற சண்டையிலேருந்து அவங்களுக்கு எல்லா வகையிலையும் சின்ன சின்ன சண்டை இருக்குது. பர்சனலாக அவங்களால ஒரு லைஃப்பை பர்சூட் பண்ண முடியல, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பராக போய் பார்க்கலாமேன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த படத்தில் இதோட அடுத்த கட்டமாக டீப்பராக உள்ள போகுது. அது எப்படி போகுது அப்படின்னா, இப்போ இந்த கதை ஏன் மர்டர் மிஸ்ட்ரியை ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க தீமேட்டிக்காக. அது எதனால் அப்படி தோணுச்சுன்னா, இப்போ ஒரு லைஃப்பை வந்து கவர்மெண்ட் எப்பவுமே நீ எப்படி வாழ்கிறத பார்க்கவே மாட்டாங்க. உனக்கு ப்ராப்பரான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க, நீ எப்படி வாழ்கிற, ஹாப்பியாக இல்லையா தேவையில்லை அவங்கள பொறுத்த வரைக்கும். இங்கே இத்தனை மக்கள் வாழ்கிறாங்க, நிம்மதியாக இருக்காங்க, அவனே முடிவு பண்ணிக்குவான். ஸோ ஒன்ஸ் ஒரு டெத்து நடக்கும்ல, இப்போ மர்டர்னு ஒன்று நடந்துச்சுப்பா, மர்டர் நடந்தவொன்னே என்ன பண்ணுறான்னா உள்ளே வரான். ஏன்னா மர்டர்ன்றது ஹியூமன்ஸ் எல்லாமே பயப்படுறது. ஒருத்தன் செத்துட்டா அது எப்படி சாதாரணமாக சாக மாட்டான்ல ஒருத்தன், ஒன்று தற்கொலை பண்ணானா கொலை பண்ணான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உள்ளே வந்து இவன் பர்சனல் லைஃப்குள்ளே உட்காந்து நீ எப்படி வாழ்ந்த சொல்லுன்னு சொல்லி இவன் மொத்த வாழ்க்கையை என்ன பண்ணுறான், அனலைஸ் பண்ணி நீ பண்ணுறது சரியாக தப்பான ஒரு வெல்டிக் கொடுக்கலாம்ல. எனக்கு இந்த ஹோல் சிஸ்டமே பார்க்கும்போது கொஞ்சம் ஃபூலிஷாக தெரிஞ்சுது படம் பார்க்கும்போது. என்னடா நீங்கள், அதாவது இவன் எப்படி வாழ்கிறன்றதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கன்னு சொல்லி விட்டுறான். கவர்மெண்ட்டில் ஒருத்தர் பர்சனல் லைஃப்குள்ளே யாருமே வரக்கூடாது, அதுதான் ஒரு பேசிக் எத்திக்ஸாக இருக்கும் நம்ம எல்லாருக்கும். ஆனால் ஒரு கொலை நடந்ததுக்கப்புறம், ஒரு க்ரைம் அப்படின்னு நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உள்ளே வராங்களோ கவர்மெண்ட், ஏன்னா அது க்ரைம்னு அவங்க நம்புகிறாங்க, ஒருவேளை க்ரைம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இதோட அடுத்த கட்டமாக டிஸ்கஷன் வரும்ல. அவளுக்கு இந்த கேஸ்லாம் வின் பண்ணி முடித்தவொன்னா, நான் லூஸ் பண்ணிட்டா ஜஸ்ட் லூஸ், நான் வின் பண்ணேன் ஆனால் அதுக்கு ரிவார்டு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவா. பட் லூஸ் பண்ணால் கூட ஜஸ்ட் லூஸ் கிடையாது, நீ இவ்வளோ தூரம் அவங்கள வந்து ஒரு மென்டல் இதுக்குள்ளே கொண்டு போயிடல. ஸோ இவ வந்து என்ன பண்ணுறா, இந்த வெல்டிக்ட் வரதுக்காக என்ன பண்ணுறா, ஒரு ஜேர்னி ஒன்று போகிறாள். இவளுக்கு எவ்வளோ சஃபரிங் இருக்கும், இவளை பற்றி சொசைட்டி எவ்வளோ பேசுவாங்க. இப்போ இந்த சொசைட்டி வைஸ் பார்த்தாலும் சொசைட்டியில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ கொலை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு தப்பான பர்ஸ்பெக்டிவில் பேச ஆரம்பிப்பாங்க. இவன் பையனை என்ன பண்ணுவான், தனியாக தான் பிரிஞ்சு தான் இருக்கணும்.
ஒரு லீகல் கார்டியன் மாதிரி ஒரு பொண்ணு வந்து உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, இவங்ககிட்ட நீ பேசக்கூடாது, அம்மா கிட்ட பேசக்கூடாது, ஏன்னா பேசினா வந்து கேஸை வந்து உடச்சிடுவாளோ அப்படின்றதுக்காக மேனிப்புலேட் பண்ணுவாளோ, அவளை தனக்கு தானே குழந்தைய மாற்றுவாளோன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் போகிற மாதிரி தான். ஆமாம். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க, பிரித்து வைக்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, உள்ளே வந்து ஒரு பர்சனல் லைஃப்குள்ளே உட்காந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபுல்லாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க. எனக்கு இது இன்னும் டீப்பராக போய் எப்படி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, இப்போ சொசைட்டியாக இருக்குல்ல இந்த விஷயம் ஏன் கவர்மெண்ட் பண்ணணும் முதல்ல? இதை பண்ணாமல் இருக்கலாம்ல. ஒரு கொலை நடந்துருது, அதை வந்து இதை எதுக்கு இவ்வளோ தூரம் அவங்க எடுத்து ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு போகிறது காரணம்னா, ஒரு சொசைட்டியில் என்ன ஆகும்னா, சொசைட்டி சேஃபாக இருக்குன்னு நினச்சா மட்டும்தான் சொசைட்டியில் என்ன ஆகும். ஸோ பீப்புள் எல்லாருமே ஒரு கொலைன்றப்ப பயந்துடுறாங்கல்ல. ஒரு கொலை நடந்தது, அந்த கொலைக்கு என்ன காரணம்? இது வந்து கொலையே கிடையாது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், அவன் செத்துட்டான். ஸோ இவங்களுக்கு வெளியே இருந்து பார்த்தா ஒரு வேளை எமோஷனலாக ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னு வச்சுக்க, ஒரு வேளை ட்ரூத்து கூட தெரியலாம். ஆனால் அப்படி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே கான்ஸ்பிரசி தெரிய ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக இருந்திருக்காங்க, அப்போ ஹஸ்பண்ட் செத்துட்டான், அப்போ ஒய்ஃப் தான் கொண்டிருப்பான்னு சொல்லி டிவி டிபேட்டில் கூட பேசுவாங்கல்ல. ஸோ வந்து சூசைட்ன்றது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்குது. மர்டர்னு சொன்னால் அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அப்போ அது ரொம்ப செல்லிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவங்க கதையை எழுதும்போதே மர்டர் மிஸ்ட்ரி எழுதுறாங்கல்ல. ஒரு சாதாரண சூசைட் ஸ்டோரி எழுத மாட்டாங்க. ஏன் மர்டர் மிஸ்ட்ரி எழுதுறாங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு செல்லிங்காக சொசைட்டியாக போகுதில்ல. சொசைட்டியில் எது லார்ஜலாக காட்ட முடியுன்றப்ப அப்போ அதை நோக்கி கதை போகுமான்ற மாதிரி போச்சு. இதுக்குள்ளே சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ், கவர்மெண்ட் நிறைய விஷயம் உள்ள கலந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு வேறு வழி இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. இப்போ வந்து அதுதான் அன்கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்குது. அவள் வந்து ஃபேஸ் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஃபூலிஷாக தெரிய விஷயந்தான், அவள் ஃபேஸ் பண்ணுறா. ஆனால் அவள் வந்து இந்த விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவள் வந்து சொல்ல முடியாது. ரொம்ப ஃபூலிஷாக இருக்குது, ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன், இப்போ என்ன, இப்போ நீங்கள் இது பண்ணுறீங்களான்னு பேச முடியாது. அது எதுக்கு சொன்னா, இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணும். இந்த சிஸ்டம் இப்படி தான் வெல்டிக் கொடுக்கும். ஸோ அது வந்து என்னென்னா ரொம்ப ஃபூலிஷாக தான் இருக்குது, ஒரு வழியே இல்லை. நீங்கள் சொல்கிறது ஒரு ரொம்ப அப்ஜெக்டிவாக பார்க்கும்போது அவங்க என்ன கிளறாங்கன்னா, இப்போ எப்படின்னா, இப்போ மண்ணில் வந்து ஒரு கோல்டு இருக்குன்னா மண்ணை தோண்டி கோல்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கோல்டு அப்படியே மொத்தமாக கிடைக்காது, அதை அலசி இது பண்ணி கோல்டு எடுக்கிற மாதிரி தான். உன் பர்சனல் லைஃப்குள்ளே போயிட்டு ட்ரிகர் பண்ணி எல்லாத்தையும் நீ மென்டல் ட்ராமாவாகு, நீ என்ன வேணா ஆகு, நீ யார் கூட படுத்த, யார் கூட நீ பழகின, யார் கூட இருந்த, உன் ஹஸ்பண்டை நீ எப்படி பேசின, உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற ரொம்ப டார்க் சைடு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு எனக்கு தேவை நீ கொலை பண்ணியாலன்றது மட்டுக்கான டீட்டெயில் மட்டும் தாண்டி தள்ளினியா இல்லையா, அவளை பிடிச்சி அந்த ஆக்ஷன் தான், அந்த ஆக்ஷன் பண்ணாலா இல்லையா அப்படின்றது. ஸோ அந்த ஒரு ஆக்ஷனுக்காக இவ்வளோ விஷயம் நடக்குது இல்லை, அதுதான் எனக்கு பெருசாக தெரிஞ்சது. படமாக பார்க்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் அப்போ வந்து உன்னுடைய லிபர்ட்டி, உன்னுடைய வே ஆஃப் அந்த ஃப்ரீடம் எல்லாமே எப்போ போகுதுன்னா, நீ ட்ரையலுக்குள்ளே வரும்போது போகுது. அவ்வளோதான், சிம்பிள். ட்ரையலுக்குள்ளே வரும்போது கவர்மெண்ட் வந்து அத்தாரிட்டி எடுத்துக்கும், பர்சனல் லைஃப்குள்ளே போகும், உன்னை நோண்டும், நீ வந்து அந்த பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து சொசைட்டிக்கு வந்து சேஃபாக இருக்குன்ற விஷயத்த சொல்லி வேர்டிக் கொடுத்து, கவர்மெண்ட் வந்து இங்கே ஒன்றும் நடக்கலை, இது மாதிரி நடந்தது, இதுக்கான ஜஸ்டிஃபை நாங்கள் கொடுத்துட்டோன்ட்டு சேஃப் ஆகிறதுக்காக இந்த சொசைட்டியோடைய நாம்ஸாக அது இருக்குது, ஜுடிஷியல்ன்ற பேரில். ஸோ அது வந்து ஒரு வேறு வழியில் அது அப்படியே நடந்தாகணுன்ற மாதிரி தான் தோணுது. அது ஓகே தான். பட் எங்கே இதில் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுதுன்னா, நீ அந்த ட்ரையலில் வரும்போது நீ உன்னுடைய ஃப்ரீடம் போகப்படும். நீ வந்து உன்னுடைய எமோஷனல் சரி, உன்னுடைய வே ஆஃப், இப்போ உனக்கு ஒரு ஆங்கர் இருக்கலாம், இப்படி மென்டலாக நம்ம டார்ச்சர் பண்ணுறாங்களா, ஆனால் நீ காட்டுறதுக்கோ அதை நீ ஃபேஸ் பண்ணுறதுக்கோ உனக்கு தகுதி கிடையாது, நீ ஆன்சர் பண்ணி ஆகணும். இப்போ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல, அவளை கொஸ்டின் கேட்டு அவள் பர்சனல் லைஃப்குள்ளே போயிட்டு நீ வந்து எத்தனை பேர் பழக்கத்தில் இருந்த, நீ ஏன் எப்படி பேசுனேன்ட்டு. பட் அவளுக்கு கோவப்பட முடியாது அவளால். ஸோ இதுதான், இந்த எமோஷன் தான் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ இது இப்படி தான் செயல்படும், இது இப்படி தான்ன்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஏன்னா சொசைட்டி அப்படி தான் இருக்குது. இப்போ சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படுது, நான் சேஃபாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அப்போ எவனோ ஒரு அக்யூஸ்ட்டை பார்த்தோன்னு என்ன பண்ணால் ரெபலாக மாறிடுவான். இவன் ரொம்ப தப்பான எடுத்தோன்னே பேசுவாங்கல்ல, அவன் பையனை பிரித்து வாங்கி அவங்ககிட்ட இருந்து டிவியில் இன்டர்வியூலாம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று ஒரு விஷயத்தை வந்து பூம் பண்ணி காட்டுறது இருக்குல்ல, இதில் வந்து கன்சியூமரிசம், கேபிட்டல் அந்த மாதிரி விஷயங்கள் போகலை பெருசாக. ஆனால் அந்த சொசைட்டியை அவங்க வந்து ஒன்று பில்ட் பண்ணி அந்த சேஃபாக வச்சிருக்குன்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடுறாங்கல்ல, அதெல்லாம் தெரிஞ்சது பார்க்கும்போது படத்தில். இது வந்து ஒரு க்ரைம் தான், ஒரு க்ரைம் ஒன்று பண்ணிட்டா, ஒரு ரைட்ரு ஒரு க்ரைம் பண்ணியிருக்கான்றப்போ எவ்வளோ பெரிய நியூஸ் இது, எல்லோரும் இதை காசிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக என்ன நடக்குதுன்னா, இது அந்த மாதிரி வெளியே போய்கிட்டே இருக்குது. இப்போ எனக்கு அதில் வந்து இன்னொரு தீமாக அதில் வந்து ஆனால் என்னென்னா, அந்த தீம் அதில் பேசின விஷயம் வந்து ரொம்ப டீப்பராக போகல, ஆனால் அதை டச் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லுவேன் நான். எக்ஸாம்பிள் வந்து இந்த சொசைட்டிக்கு இருக்க அப்சஷன், இவங்க வந்து கொலை பண்ணாங்களா இல்லையா, ஏன்னா பர்சனல் லைஃப் 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த நியூஸு, இந்த சோஷியல் நெட்வொர்க், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால பீப்புளுக்கு வந்து இன்னொருத்தன் லைஃப் நடந்திருக்கும் கியூரியாசிட்டி இருக்குல்ல. நீங்கள் சொன்னீங்களா, இப்போ வந்து மர்டர் மிஸ்ட்ரியாக இருக்கும்போது தான் அது வந்து ஆர்வமாக இருக்குன்றது, அது ஒரு சூசைட் இருந்தால் பெரிய ஒரு சுவாரஸ்யமாக இல்லைன்றது. ஸோ இப்போ இந்த சொசைட்டியை, மீடியா, இது எல்லாமே வந்து நம்ம எவ்ரிடே லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மர்டர் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க பர்சனல் வேலைகள் இருக்கும், ப்ரொஃபஷனல் வேலைகள் இருக்கும். இது என்ன ஆயிடுச்சு பார்த்தியா, அந்த கேஸ் என்ன ஆச்சு பார்த்தியா 1 வீக் ஆச்சு கண்டுபிடிக்கல
கண்டுபிடிக்கல பார்த்தியா 1 மாதம் ஆச்சு கண்டுபிடிக்கல பார்த்தியா, அவங்கள மெமரியிலேருந்து ஃபேட் ஆகிற வரைக்கும் அந்த விஷயம் மீடியா காமிச்சு இப்போது அந்த அப்சஷன் இருக்குல்ல சொசைட்டிக்கு, பொதுமக்களுக்கே வந்து இந்த கேஸ் மேலே இருக்கிற ஒரு அப்சஷன், என்ன இவ தான் பண்ணியிருப்பாலாம், அந்த 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 கோவம் இருக்குல்ல, அவங்க எப்படினாச்சும் ஒரு பதில் தெரிஞ்சாகணும். இப்போ கவர்மெண்ட்டும் அந்த விஷயத்த சொல்லி ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது, மீடியாவும் அதை எக்ஸாஜரேட் பண்ணுறது. ஸோ இந்த இப்போ நார்மல் பீப்புளோட அப்சஷன் ஆன் அந்த பர்சனல் லைஃப், இவங்க பர்சனல் லைஃப்குள்ளே இருக்குது. அவங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஆக்சுவலி அவங்க தெரிஞ்சுக்கணும் எந்த அவசியம் கிடையாது. பட் ஏன்னா அந்த மீடியான்ற ஒரு விஷயத்தினால அவ்வளோ பெரிய ஒரு டிஸ்கஷனை உருவாக்கி அது அவங்க பெரிய, இப்போ அவள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது வரும், அவங்க வந்து அந்த புக்கில் வந்து எழுதியிருக்காவ, அந்த புக்கில் எழுதுகிற மாதிரியே அவன் லைஃப் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப சம்திங் டிஸ்கஷன் கடுப்பாக ஆஃப் பண்ணுறோம். அவள் வே ஆஃப் ஆக்டிவிட்டியில் தெரியும், ஸ்டூப்பிடாடா நீங்கன்ற மாதிரி, ஏன்டா அப்படி உயிரை வாங்குறீங்கன்றது. ஸோ இந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்கஷன் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப டீப்பராக போகல, அது போனால் வேறு கதையாக மாறிடும்ட்டு அந்த விஷயம் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா எவ்ரி நம்ம நியூஸை பார்க்கணும்ல, அப்போ நியூஸில் வரவனோடைய லைஃப் எப்படி இருக்கும் இந்த நியூஸ் அவன் பார்க்கும்போது, அது அண்டர்ஸ்டாண்டாக இருந்திருக்கு. எவ்வளோ நம்ம அப்சஷனாக இருக்காங்க பீப்புள்ன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த சிஸ்டம்னு சொல்கிறோம்ல, அந்த சிஸ்டத்தை வச்சு தானே மொத்தமாக அந்த சொசைட்டி இயங்குதில்ல. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு தப்பாக இருக்குது, ஹியூமன் எமோஷனை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து கோல்டாக இருக்குன்றது தெரிஞ்சுது. ஏன்னா அது ஹியூமன் எமோஷனை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஸோ அவங்களுக்கு தேவை ஒரு ஃபேக்ட் தான் தேவை, லாஜிக் தான் தேவை. அந்த லாஜிக்கை வச்சு எல்லோரும் இயங்குறாங்க. கவர்மெண்ட்டும் அப்படி தான் இயங்குது, பீப்புளும் அப்படி தான் இயங்குறாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அவன் செத்துட்டான், அதுக்கு ஒரு ரீசன் சொன்னால் உடனே ஓகேன்றாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மாறிக்கிட்டே இருக்குது. அது ஓவராலாக ஒரு பெரிய பர்ஸ்பெக்டில் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. இது சாதாரண ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதையாக முடிஞ்சிருக்க வேண்டியது. ஒருவேளை ஜானலுக்குள்ளே போனால் என்ன இருக்கும், ஒரு யாருக்கு ஒன்றா யாருக்கு கொள்ளன்னு முடிஞ்சிருக்கும்ல. அப்படி இல்லாமல் அது லார்ஜர் பர்ஸ்பெக்டில் அப்படியே போகுது. ஒரு சொசைட்டினா என்ன, எப்படி இருக்காங்க எல்லாரும், அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் என்ன இருக்குது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே என்ன மாதிரி சிக்கல்லாம் வரும், இன்னொன்று ஈகோ ஜெலஸ் இருக்குல்ல, அது ரொம்ப டீப்பராக பேசின விஷயமா இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே. அப்புறம் அதையும் தாண்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு ஜெலசி இருக்குல்ல, ஈகோ ஜெலசி, அது வந்து ரொம்ப டீப்பராக அந்த படத்தில் எனக்கு பேசின மாதிரி தோணுச்சு. உதாரணத்துக்கு ஒரு பர்சனுக்கு எனிமி இருக்கா அப்படின்னா, எனிமியோட வளர்ச்சி அவனால் தாங்கிக்கவே முடியாது. அவன் எதை வேணாலும் தாங்கிக்குவான். தனக்கு முன்னாடி அதோட எனிமி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறான்னா அவனால் தாங்கிக்கவே முடியாது. அந்த எனிமி தான் ஒய்ஃபாக இருந்தால் அப்போ என்ன ஆகுனா, அதுதான் உச்சக்கட்ட ஒருத்தனுக்கு மிகப்பெரிய தண்டனை மாதிரி இருக்கும். அவன் நினச்சா அந்த எமோஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். ஏன் அவனால் எழுத முடியல அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, அவன் ஒய்ஃப் என்ன பண்ணுறா, சக்ஸஸ்ஃபாக போயிட்டே இருக்கா. அதே மாதிரி ஒய்ஃப் வந்து ப்ளேம் பண்ணுறா, எல்லாம் ஓகே, பட் அவன் தான் பண்ணியிருக்கான். அவன் கேர்லெஸ்ஸாக இருந்ததால தான் பையனுக்கு ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சிச்சு. ஒரு இடத்துல அவன் மூவ் ஆன் ஆகிட்டா, அவனுக்கு கண்ணு தெரியாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அவன் லைஃப் அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் விட்டுன்னு சொல்கிறான். பட் இவனால் அதை பண்ணவே முடியல. இவன் பண்ண முடியாமல் என்ன பண்ணிட்டான், செல்ஃப் சாப்டாஜுக்குள்ளே போயிட்டு இவனுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அவளை ப்ளேம் பண்ணுறது தான். நீ தப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவள் தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கா, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கார்ல. ஸோ இதுதான் சர்வே மெக்கானிசம். இப்படி தான் நீ சர்வே பண்ணி ஆகணும். நீ அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிட்டு எனக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தா அது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். அது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அவன் ஃபேஸ் பண்ண ரெடியாகவே இல்லை, பல காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்கான் அவன். ஸோ அப்போ அவன் வந்து ஒரு பேசிவ் காயாக இருக்கான், பயங்கர ஆக்டிவாக இல்லை. அதில் உச்சகட்டம் என்னென்னா, அவன் எழுதின ஒரு நாவலில் தூக்கி போட்டுருவான், அந்த ஐடியாவை எடுத்து இவன் நாவல் எழுதிடுவான். அதான் அவன் சொல்லுவாங்க, அவன் 20 பேஜஸ் எழுதுனா அந்த ஐடியா நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டு நான் 300 பேஜஸ் எழுதியிருக்கேன். அப்போ 300 பேஜஸ் எழுதியிருக்கானா, ஜஸ்ட் 300 பேஜஸ் கிடையாது அது. அந்த 300 பேஜஸ் எழுதுறதுக்கு எத்தனை டிராஃப்ட் போயிருப்பா, எவ்வளோ பேக் ஸ்டோரி இருந்திருக்கும், எத்தனை பேஜஸ் அவள் எழுதியிருப்பான்னு இருக்குல்ல, ஒரு பெரிய ஒர்க் இருக்கும். அது அவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் 300 பேஜஸ் வரும். அப்போ எவ்வளோ அவள் வந்து ஒரு ஆம்பிஷியஸாக இருக்கா அந்த அவளுடைய ஒர்க்லன்றது தெரியுது நமக்கு. ஸோ இவன் எவ்வளோ பேசிவாக இருக்கான்னு தெரியுது. ஸோ அப்போ இந்த பேசிவ்னஸ் தான் அவனே செல்ஃப் சப்டேஜ் பண்ண வைக்குது, அவனை அழிச்சிக்க வைக்குதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ இந்த சாமுவேல் சொல்கிற ரீசன் இருக்குல்ல, நான் வந்து இந்த கதை பார்க்கும்போது எண்டில் வந்து ஒரு வேர்டிக்ட் புரிஞ்சிக்கும் போது கதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க நல்லவங்க கெட்டவங்க ஒரு விஷயத்த சொல்லவே வரவே இல்லை. அங்கே ஒரு விஷயம் நடக்குது, அது மூலிமா நம்ம விட்னஸ் பண்ணுறோம். என்ன இது மூலிமா நம்ம ஒரு விஷயம் பார்க்குறது விட்னஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, தவிர இவன் ரொம்ப நல்லவ கெட்டவன்ற விஷயத்துக்கும் வரல, எந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே போகல, இங்கே ரொம்ப குட்டு பேடுன்றது. ஸோ எனக்கு வந்து இந்த படம் ஃபுல்லாக முடியும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் வந்து சாண்ட்ரா பக்கம் தான் நிற்கிறேன். அவள் வந்து ஸோ அவள் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டாக இருக்காவும் தாண்டி அவள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், அவள் ரொம்ப அவளோட எடுத்துக்கிட்ட இதுக்கு உண்மையாக இருக்கா, அந்த சொசைட்டியில் அவள் வந்து தன்னை என்கேஜிங்காக வச்சுக்கிறான் இருக்குல்ல. பட் இன்னொரு காரணம் சொல்லிட்டு சோம்பேறியாக இருக்கிற அந்த சாம்பிள் பக்கம்னால இருக்க முடியல. ஸோ நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்க, யார் உங்களுக்கு கரெக்டான ஒரு இதுவாக தோணுச்சு எண்ட் ஆஃப் வெர்டிக்கில் வந்து? நான் யார் பக்கமோ, அது யார் பக்கம் இருக்குன்னா 2 பேர் மேலேயுமே சில சிக்கல் இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபில். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது இப்போ கொலையா தற்கொலையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு படம் பார்க்கும்போது. இப்போ நான் ஒரு கட்டத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் தற்கொலை தான் பண்ணியிருப்பான்ற மாதிரி தோணுது எனக்கு. நான் இவன் பக்கம் அவன் பக்கம்னு சொல்ல வரல, ஏன் தற்கொலை பண்ணியிருப்பான்னு அதான் சொன்னேன்ல.
அவளோட வளர்ச்சி அவனால் தாங்கிக்க முடியல. அதே மாதிரி ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் கூட பார்த்தோம்னா அந்த சைடில் இருந்து ஒரு பெண்களோட வளர்ச்சி ஆண்களால் தாங்கிக்கவே முடியாது எப்பயுமே. இப்போ இதுவே வந்து அவன் ஒரு பெரிய எழுத்தாளராக இருந்தானா இவன் இந்த மாதிரிலாம் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டான். நீ எழுது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு வேர்ல்டு நியூ வேர்ல்டு அடாப்ட் பண்ணிட்டு அடுத்த கடத்துக்கு போவாங்கல்ல. இவன் நியூ வேர்ல்டு அடாப்ட் பண்ண மாட்டாங்க ஆண்கள் எப்பயுமே. ஏன்னா ஆண்கள் வந்து ஒரு மஸ்குலானிட்டி வச்சே வளருவாங்கல்ல. அது வீரம் வெற்றினால ஆண்கள் தான் அடையாளன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ள அவன் மாட்டிக்கிட்டான், சிக்கிக்கிட்டான். இவனுக்கு அந்த கில்ட் தேவையில்லை சொல்லப்போனால். அவன் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது காரணம் இவன் தான். ஸோ இவன் அடுத்து கடந்து வந்து அடுத்த கடத்துக்கு போகலாம்ல. இவன் போய் கில்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அதுதான் சொல்லுவா, எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். நீயே ஒரு வட்டத்தை உருவாக்கி நீ போய் உட்காந்துக்கிட்ட. அதே மாதிரி அவனுக்காண்டி தான் அந்த வீட்டில் வந்து தங்கியிருப்பா. ஸோ எல்லாமே அவள் பண்ணியிருப்பா. பட் ஆனால் அவன் எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதோடைய கடைசி பார்ட்டாக இந்த படத்தோடைய அந்த முக்கியமான பார்ட் பார்த்திங்கன்னா ஃபினாலே பார்த்திங்கன்னா டேனியல் பக்கம்தான் போகும். ஸோ இந்த படத்தோட கதை ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா இந்த டாக் வரும். டாக் மூலிமா கதைக்குள்ளே போயிட்டு அப்புறம் வந்து கடைசியில் வந்து கதை முடியும் போது டாக் மூலிமா தான் முடியும். ஸோ இப்போ இந்த டாக் அண்ட் டேனியல் இவங்க 2 பேருமே கதையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னசென்ட். ஸோ இந்த இன்னசென்ட் கேரக்டர்ஸ் தான் இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களால அந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வருதுன்னு சொல்கிறேன் நான். அவங்க தான் முக்கியமான ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க மூலிமா ட்ரூத் வெளியே வருதுன்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் டேனியல் வந்து அவங்க அப்பா பேசின அந்த மொமெண்ட் இருக்குது, ரீகால் பண்ணி பார்க்குது. அந்த டாகுக்கு வந்து ஆஸ்பிரின் அந்த டேப்லெட்டை கொடுத்து அதன் மூலிமா வந்து ஒரு ட்ரூத்தை வெளியே கொண்டு வருது. அது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்சாக இருந்தது. ஒரு ஃபிலிம் ஸ்டோரி டெல்லிங்காக வந்து இந்த கதை எப்படிடா போயிட்டுருக்குன்னு போகும்போது அதை கன்வின்ஸாகவும் இருக்குது. அது சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பேக்டாகவும் இருக்குது. அவன் சொல்கிற அந்த கதை, அவன் சொல்கிற விஷயம், அந்த ஒரு பையனுடைய மைண்ட் செட்லேருந்து போய் ஒரு ட்ரூத் எடுக்கிறது இருக்குல்ல. ஸோ அவனுக்கு இருக்க குழப்பம். அவன் ஃபஸ்ட்டு சொல்லுவான், நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறேன், நான் ட்ரை பண்ணுறேன், இவங்களுடைய வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், இந்த சுச்சுவேஷனை, இந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், அவன் போராடுறான் அவன். ஸோ அதோடைய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாமுவல் கிட்ட படம் முடியுதுன்றதும் கரெக்டாக இருக்குது. அந்த தீமேட்டிக்கலாக பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் பிளைண்டாக இருக்கவன் வந்து ட்ரை பண்ணி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க, இந்த ப்ராப்ளத்தை எங்கள் வேர்ல்டை தெரிஞ்சுக்க விரும்புகிறான் இருக்குல்ல. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவன் கடைசியாக எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு விஷயம் சொல்லுவான், நீங்கள் வந்து எப்படி நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் நடந்ததுன்னு பார்க்கவே இல்லைன்னு அந்த ஜுடிஷியரியை கொஸ்டின் பண்ணுவான் அவன். ஸோ அந்த இன்னசென்ட்லேருந்து வர ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அவங்களே ஸ்டன்னாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவனை, அந்த ஜட்ஜை வந்து. ஸோ அந்த பாயிண்ட் கொஸ்டின் பண்ண விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிடச்சிருக்கலாம்ல. ஒய் தான் எல்லாமே ஆக்சுவலாக இப்போ டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே ஒய் தான். நீ இதை பண்ணியா, ஒய் தான் போயிட்டே இருக்குது. ஏன் ஒய் அவுன்ற விஷயமே இங்கே தேவைப்படலைன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து சாமுவல், அதாவது டேனியலோடைய அப்பா வந்து அவங்ககிட்ட பேசின ஒரு விஷயத்த வந்து அந்த கோர்ட்டில் வந்து சொல்லுவான். அதுதான் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு ப்ளே பண்ணணும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து சாண்ட்ரா வெளியே வர்றதுக்கு. அப்போ அவன் சொல்கிறது வந்து டாக் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவான், டாக் வந்து உனக்காக எல்லா வேலையும் பண்ணிச்சு, உனக்காக உன் பிளைண்ட்னஸை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உனக்கு கரெக்டான வழி காட்டும். நீ பிளைண்ட்னஸாக இருந்தால் கூட உனக்காக வந்து ரொம்ப சூப்பர் டாக், இது சூப்பர் பவர் டாக், இது உனக்காக அவ்வளோ மெனக்கெடுது. பட் ஒரு நாள் அந்த டாக் செத்துரும், அதை நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப பெசிமிஸ்டிக்காக ஒரு விஷயத்த பேசுவான் அவன். ஆனால் இல்லையே, நல்லா தானே இருக்குது, எங்கே இருக்குது அந்த டாக் அப்படின்னு சொல்லுவான் அவன். ஆனால் இல்லை, நீ அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கணுன்றது. ஸோ இப்போ இது அந்த பையனுக்கு வந்து இந்த டாக் மூலியமாக, அந்த டாகோட ஆக்டிவிட்டி மூலியமாக தான் அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து அவன் ஃபைன் பண்ணுறான். அப்பா இப்போ பேசுனது வந்து டாகை பற்றி இல்லை, அவரை பற்றி தான் பேசியிருக்காரு. அதாவது இம்செல்ஃப்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயந்தான் அந்த முக்கியமான ஒரு பார்ட்டாக. ஸோ ரெண்டாவது அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான் அவன் இவங்களோட வே ஆஃப் மனநிலையை. எங்கள் அம்மா பண்ணியிருப்பாங்க சொன்னால் எனக்கு புரியல, ஏன் பண்ணியிருப்பாங்க ஒரு கொஸ்டின் வருது. ஆனால் எங்கள் அப்பா செத்தாருன்னு சொன்னால் என்னால் இப்போ புரிஞ்சிக்க முடியுது அப்படி ஒரு விஷயம் வரல. ஸோ அந்த மென்டல் இம்பேலன்ஸ் இருக்குல்ல, அவங்க அப்பாவோட மென்டல் இம்பேலன்ஸை அவன் புரிஞ்சுக்கிட்டான்றது எனக்கு இன்னசென்ட்டாக இருக்க அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான் இருக்குல்ல. அதே மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து கோர்ட்டுக்கு வராதுன்ற இன்டைரக்டாக சொல்லுவாங்க, ஏன்னா நீ கொஞ்சம் சைல்டாக இருக்கும் கொஞ்சம் காலத்துக்கு, அந்த இன்னசென்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் வந்துன்னா ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு இது இருக்குல்ல, அது தேவையில்ல. இந்த ட்ராமாலாம் பண்ணுறது அந்த ஏஜ்லன்றது ஜீர்ணிக்கிறதுக்கு அந்த ஏஜ் வந்து கரெக்டான ஒரு விஷயமா இல்லை. நீ சைல்டாக இருக்குன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா நடுவில் வந்து. ஸோ இந்த ஒரு டீனேஜ் காய் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் தான் வந்து அவன் ரெடியாக வரான் அதை ஃபேஸ் பண்ணுறது, வேர்ல்டை ஃபேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அவன் ஒரு விஷயத்தை ஃபைன் பண்ணி அவங்க அம்மாவை காப்பாற்றுறான்னு இருக்குல்ல. காப்பாற்றுறான்னா அவன் ட்ரூத்தை வெளியே கொண்டு சொல்கிறான். அது வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு விடுதலை தருதுன்றதுக்கு. ஸோ அந்த ஒரு கடைசியாக முடித்த விஷயம், இந்த 2 இன்னசென்ட், அந்த டாக் அண்ட் டேனியல், இந்த 2 இன்னசென்ட் ப்ளே பண்ண விஷயம் இந்த அனாட்டமி ஆஃப் அ ஃபாலில் வந்து முக்கியமான பார்ட்டு. அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது.
ஓவராலாக கதையை நான் செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அப்போ எனக்கு ரொம்ப இந்த படத்து மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதையாக வரான்ற ஒரு விஷயம், ஒரு ரெஸ்பெக்டும் அந்த மாதிரி இருந்தது ஸ்டோரி டெல்லிங்காக பார்க்கும்போது. எனக்கு அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விஷயம். எனக்கு இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமான இடம் கதையில். இங்கே தான் எல்லாமே வந்து எண்ட் ஆகுது கதையில். இது இவ்வளோ நேரம் ஒரு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல முடியுதில்ல. எனக்கு இந்த இடத்துல என்ன தோணுச்சு அப்படின்னா, டேனியல் இருக்கான்ல, டேனியல் சொல்கிற கதையே ஒரு ஃபிக்ஷனாக இருக்கலாமோ, அம்மாவை காப்பாற்றுறதுக்காக ஒரு பொய் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் ஏன் இதுக்கு வந்தேன்றதை நான் சொல்கிறேன், எனக்கு ஏன் தோணுச்சுன்றது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பான்ல டேனியல். ஸோ டேனியல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கதை வரும். பார்க்க போனால் நம்ம தான் டேனியல்ன்ற மாதிரி இருக்கும், ஆடியன்ஸ் தான். ஸோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இது ஏன் நடந்துச்சுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அது அண்டர்ஸ்டாண்ட்னா எங்கள் அப்பா சூசைட் பண்ணாலும் ஏன் சூசைட் பண்ணார், எங்கள் அம்மா கொன்னாங்கன்னா ஏன் கொன்னாங்க, இது தெரிஞ்சுக்கணுன்ற க்யூரியாசிட்டி அவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த நீதிமன்றத்தில் ஆகட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பர்சனலான கெயின் எதுவுமே கிடையாது யாருக்கும். அவங்க ஒரு வேலை தான் பார்க்குறாங்க. இவன் கொலை பண்ணால அவன் தற்கொலை பண்ணானா, இது முடிஞ்சால் அவங்க அடுத்து போயிடுவாங்கல்ல. இதில் உண்மையிலேயே பர்சனல் கெயின் லாஸ் இருக்கக்கூடிய ரெண்டே பேர் யாருன்னா, ஒன்று டேனியல், இன்னொன்று டேனியலோட அம்மா. ஸோ டேனியலுக்கு தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அம்மா கொன்னாங்களா இல்லையான்றதுக்குல்ல. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் போயிட்டே இருக்கான். அதனால அந்த கொஸ்டின் வந்துச்சுல அவனுக்கு, நீங்கள் எல்லாருமே ஹவ் எப்படி விழுந்தான்னு பார்க்குறீங்க, ஒய்ன்றதை பாருங்கன்றப்ப இவன் ஒய்ன்றதை பார்க்குறான். பட் இவனால் தனியாக பார்க்க முடியல, ரொம்ப சின்ன பையனாக இருக்கான்ல, இவனால் ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ண முடியல. அப்போ அம்மா கிட்ட தான் அவன் பேசி ஆகணும், அம்மாக்கிட்டையும் பேச முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு லீகல் கார்டியன் மாதிரி ஒரு பர்சன் வருவாள் கூட. அவன் என்ன பண்ணுறான்னா மென்டல் கேரக்டரை மாற்றிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில். அவங்ககிட்ட பேச நம்ம ஃப்ரெண்டாக. ஸோ ஃப்ரெண்டு மாதிரி கேட்பான், நீ சொல்லு எங்கள் அம்மா கொண்டிருப்பாங்களா கொல்ல மாட்டாங்களா, நான் என்ன பண்ணுறதுன்றப்ப அவளால் ஓப்பனாக பதில் சொல்ல முடியாது. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்னா, நீ வந்து ஒரு வழியே இல்லை, நீ வந்து உனக்கு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் இருக்கும், நீ தான் டேக்கர், நீ தான் எடுக்கணும் அந்த சாய்ஸஸ். ஸோ நீ தான் முடிவு பண்ணணும். அவள் உங்கள் அம்மா கொன்னாங்களா கொள்ளையான்ற முடிவு உங்கள்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி அவன் மறைமுகமாக சொல்லியிருப்பா. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த கடைசியில் கூட பார்த்தா எப்படி இருக்கும்னா, இவன் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஷார்ட் போகும், அவளுக்கு ஷார்ட் போயிட்டு தான் இங்கே வரும். ஸோ இது வரைக்கும் அந்த கதையை சொல்ல மாட்டான். கடைசியில் இந்த கதையை சொல்லும்போது என்ன ஆகும்னா, நான் தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லுவோம்ல. ஸோ இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டக்கூடிய எல்லாமே கற்பனையாக தான் இருக்கும். அவங்க கோர்ட்டில் பேசிகிட்டு இருப்பாங்களே, பேசும்போது என்ன ஆகுனா மண்டைக்குள்ளே ஓடும். ஸோ இவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டக்கூடிய எல்லாமே என்னன்னா ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் தான். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுனா, இவன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் காரில் போயிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதுவும் எப்படி இருக்குன்னா, அப்பன் பேசுகிற வாய்ஸ் இவன் வாய்ஸில் போயிட்டுருக்கும், அப்பனோட வாய்ஸே வராது. ஸோ இவன் தான் பேசிக்கிட்டே இருப்பான். இவன் ஒரு கதையை கிரியேட் பண்ணிட்டானோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு கதையை கிரியேட் பண்ணி அவங்க அம்மாவை காப்பாற்றிட்டான் அப்படின்ற மாதிரியான ஃபீல் எனக்கு வந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 2 ஷாட் வரும், அவள் தள்ளி விடுற மாதிரி அவனே விழுற மாதிரி கோர்ட்டில் வந்து அந்த பேசிகிட்டு இருக்கும்போது. அப்புறம் நடுவில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லாஸ்ட்டில் வந்து அவன் பேசுறது வந்து கதையாக கூட இருக்கலாம். ஏன்னா அவனோட விஷுவலில் அவனோட வாய்ஸில் வரும்போது அவங்க அப்பா பேசுகிறாரு அப்படின்னும் போது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த டாக்குக்கு வந்து ஆஸ்பிரின் யூஸ் பண்ணி அதில் ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு விஷயத்த சொல்லி, ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி போயிட்டு அவன் ஒரு விஷயத்த இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த சொல்லுவானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொன்று, அப்போ ஏன் அந்த ஆஸ்பிரன்ஸ் அந்த மாத்திரையை யூஸ் பண்ணணும், டாக் சாப்பிட்ணும்? அவன் உண்மையிலே இன்னசென்ட்டான ஒரு பையன் தான் அவன். ஸோ அவன் வந்து இந்த மொமெண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு தான் அந்த கதை அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த மொமெண்ட்டை அவனுக்கு வந்து மைண்டில் வந்து இந்த மொமெண்ட் என்னவா இருக்கும், அவங்க அப்பாவுடைய மனநிலை இருக்குல்ல. ஏன்னா அவன் அந்த கதையே வந்து பார்த்தோன்னா ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட்ற ஒரு விஷயத்துல தான் கொஸ்டின் வரும்போது, அவன் எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து பியூட்டிஃபுல்லாக ரிவீல் ஆன மாதிரி தான் தெரியும். இப்போலாம் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிக்ஷனாக இருந்தால் அந்த டாக் மேட்டர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கலாம். அந்த டாக் மேட்டர் எதுக்கு போனோம், எதுக்கு அவன் எமோஷனலாக பஸ்ட் ஆகணும்? ஸோ இந்த விஷயம் போது அது எனக்கு ஃபிக்ஷனாக இல்லைன்னு தோணுது. இது என்னுடைய ஒப்பீனியன். இல்லை, அந்த காரில் போயிருக்கலாம், அவன் பேசியிருக்கலாம். ஆனால் என்ன ஆகுனா, பேசும்போது இவன் வாய்ஸ் ஓடிட்டுருக்கும், அவங்க அப்பா என்ன பேசலான்னு இருக்காது. இவங்க டாகை பற்றி பேசியிருக்கலாம், டிஸ்கஷன் வந்திருக்கலாம். ஆனால் என்ன ஆகுனா, இவன் கடைசியாக ஒரு எண்டு வந்து நிற்கலான்ல, நான் தற்கொலை, அதாவது நாய் வந்து செத்துரும், ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது எங்கள் அப்பா தான் அப்படின்றதுக்குள்ள ஒரு வேளை உருவாக்கியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இவன் ஒரு கட்டத்தில் பயங்கரமாக டிலமாவில் இருக்கான், அம்மாவை காப்பாற்றலாமா வேணாமா, அந்த டிலமா தான் இருக்குது இவங்ககிட்ட. இவன் நினச்சா அம்மாவை காப்பாற்ற முடியும், இல்லை காப்பாற்ற முடியாது. இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கடைசியாக என்ன பண்ணுறான், ஒரு கதை ஒன்று சொல்கிறான். அந்த கதையை சொன்ன உடனே அதோட முடியுது. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் கதை சொல்கிறான் தான், அந்த டாக் அவங்க பேசியிருப்பாங்க விஷயம் இல்லை. அந்த முன்னாடி ட்ரை பண்ணுறான் பாருங்க, அந்த ட்ரூத்து, அந்த டாக் மேலே ஒரு ஸ்மெல்லு வந்தது, அந்த அந்த அப்பா போகிற அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குல்ல, அது ஆல்ரெடி நடந்திருக்கு. அது ஏன் டாக் மேலே செக் பண்ணும், அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ கதை சொல்கிறான்னா இதெல்லாம் சொல்லாமே அவன் வந்து யோசிச்சுட்டு ஓகே நம்ம இப்படி ஒரு கதை சொல்லுவோம் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஆனால் அதை ஏன் பண்ணி அவன் எமோஷனல் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்கிறது இருக்குல்ல. இல்லை, அவன் அம்மா மேலே எந்த மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லி கன்வின்ஸ் ஆகுறான். அவன் அதான் அதுக்கு தான் அந்த மென்டல் சொன்னல அவ கூட சொல்லுவான், எங்கள் அம்மா மேலே மிஸ்டேக் கிடையாது, நாய் நான் நினச்ச மாதிரியே நாய்கிட்ட ஒரு வாடை இருந்துச்சு, எங்கள் அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாருன்றது என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை. அப்போ அந்த நாய் மேலே வாடை வந்துச்சு, அது வருது இல்லைன்னு பார்த்தேன், அதே மாதிரி நாய் பிஹேவ் பண்ணுது. அப்போ எங்கள் அம்மா இன்னசென்ட் தான் சொல்லி அவன் நம்பிட்டாங்க. அவன் நம்பிட்டு அதோட அடுத்த கட்டமாக தான் அவன் போகிறான். இப்போ அம்மா இன்னசென்ட் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு ஒரு கதை ஒன்று சொல்கிறான். ஆனால் அது நடந்துருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே ஃபிக்ஷன் கலந்துருக்குமோன்னு தோணுது. ஸோ அது பாதி உண்மையாக இருக்கலாம், காரில் போயிருக்கும். சரி, ஓகே, அவ்வளோதான். இது என்னுடைய இது, உங்களுடைய இது. அது ஃபிக்ஷனாக இருக்கலாம்னு சொல்கிறீங்க, நான் வந்து அவன் அதை ரீச் பண்ணுறது தான் படமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்.
அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இந்த நூலில்னு சொல்லுவோம்ல, சின்ன ஒரு விஷயம் நடக்கும்ல, அதாவது அவள் புஷ் பண்ணாலா இல்லையான்றது தான் கதை, ஒட்டுமொத்த கதையை. அவள் புஷ் பண்ணியிருந்தானா கொலை, புஷ் பண்ணல அப்படின்னு ப்ரூவ் ஆகிட்டு அது கொலை கிடையாது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு ஆக்ஷனுக்காக எவ்வளோ தூரம் கதை போயிட்டே இருக்குல்ல, போகுது போகுது போகுது. இவள் எவ்வளோ விஷயத்தை இழக்கிறா, தன்னோட பையன் இழக்கிறா, பையன்கிட்ட பேச முடியல, பையன் தன்னை தப்பாக நினச்சிக்கிறான், சொசைட்டி மொத்தமாக மாறுது. கடைசியில் இவள் புஷ் பண்ணலை அப்படின்னு சொன்னது இருக்குல்ல, இவள் புஷ் பண்ணல, அவனா கீழே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் வெட்டிக்கிட்டு வருது இல்லை. எனக்கு இது பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சது பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன ஆக்ஷன் தான், அது பண்ணியிருந்தா கொலை, அந்த சின்ன ஆக்ஷன் பண்ணலனா நீ வந்து நிரபராதி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த டெத்துன்ற விஷயத்து மேலே எதுக்கு ஹியூமன்ஸுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கேள்வி வருது. ஏன் ஒருத்தன் இவன் கொலை பண்ணான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு எனக்கு என்ன இவ்வளோ க்யூரியாசிட்டி? அவன் லைஃப் எனக்கு தேவையில்லை, அவள் யாருன்னு கூட தெரியாது எனக்கு. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரல, இவள் கொலை பண்ணியிருப்பா. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்து ஒரு நல்ல பர்சன், நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான பர்சன், நீ வந்து ரொம்ப தப்பானவன் அப்படின்னு ஒருத்தர நான் காட்டி சொல்கிறது இருக்குல்ல. ஒரு விக்டமாக, ஒரு கிரிமினலை நீ ஒரு கிரிமினல்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் இந்த சொசைட்டிக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்கும் நாங்கள் சரியாக இருக்கோம் பாருங்கன்னு கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல. ஸோ இது வந்து எனக்கு அதான் சொன்னேன், ஃபூலிஷாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. அது ஒண்டராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. என்னடா அது வித்தியாசமாக ஒரு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே பார்க்காம அந்த ஆக்ஷனை மட்டுமே பார்க்கறது இருக்குல்ல, கொன்னாலா இல்லையான்னு இல்லாமல் அந்த இதுதான் அந்த கதையோட ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது எனக்கு ஒன்றா தெரிஞ்சது ஒரு விஷயம். ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது என்னென்னா, அந்த ஆக்ஷனை தாண்டி இவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குல்ல, இந்த புஷ் பண்ணுறதுக்கு வந்து தள்ளியிருக்காங்கல்ல. அப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா, சொன்ன மாதிரி இந்த கொலை தேவையில்லை எனக்கு. அவன் கொலை பண்ணாலும் சரி, தற்கொலை பண்ணாலும் சரி, அது எனக்கு முக்கியமே கிடையாது. பட் இவங்க லைஃபுக்குள்ள கூடிய காம்ப்ளெக்சிட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, அதுதான் பெரிய விஷயமா இருந்துச்சு படத்தில். இது நம்ம வேறு எந்த படத்துலையும் பார்த்தல, இந்த படத்தில் தான் நான் பார்த்தேன். அதுதான் இந்த படத்துடைய பியூட்டியும் கூட. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டப்பில் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து ஒரு ஜானர் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்றத போயிட்டுருக்கோம். பட் அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த ப்ராப்ளம் மூலியமாக அவங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருக்க காம்ப்ளெக்சிட்டியை இது பண்ணுது. அதே மாதிரி அந்த ஜுடிஷியல் அந்த இருக்க விஷயத்த மூலியமாக இவங்க எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பை வந்து வெளியே கொண்டு வந்து பேசுனது விஷயங்கள். இதுதான் இதுலேருந்து பார்க்கும்போது தான் அந்த படம் வித்தியாசப்படுது மற்ற கதைகள் இருந்து. இந்த கொலை பண்ணானா இல்லையா, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தால், அது ஃபெமி ஃபேட்டல் படமா அப்படிலாம் போகாமல் ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் எனக்கு இதுலேருந்து நான் எடுத்துக்கிற விஷயம் இதுவாக தான் இருந்தது படம் பார்க்கும்போது. ஸோ அதனால ரொம்ப முக்கியமான படம். அப்படி இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இம்பேக்டாக இருந்தது. ஆனால் செகண்ட் டைம் இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்காக நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இம்பேக்டான ஒரு ஃபிலிமாக எனக்கு தெரிஞ்சு 2023 இதுதான் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக தோணுச்சு. ஏன்னா எனக்கு அதானே தேவைப்படுது. என் லைஃப்பில் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுது இந்த படம், சொல்லி ஒரு எடுத்துக்க முடியுதுன்னு இருக்குல்ல. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இப்போ நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம்ல, அதனால் தீம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதால எனக்கு ஒரு கேள்வி ஒன்று தோணுது, அதை நான் கேட்குறேன். இப்போ அந்த கதை ஓவராலாக பார்த்தா ரொம்ப சிம்பிளான கதை தான். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொன்னாலா இல்லையா? இப்போ ஹஸ்பண்டை கொல்லணும்னா என்ன மோட்டிவ் இருக்கும்? அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும், இதனால தான் கொண்டிருப்பா. அவன் செத்துருக்கானா, ஏன் செத்துருப்பான்? பிரச்சனை இருக்கு, செத்துட்டான். ஸோ பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தானே இருக்குது இந்த படம். ஸோ எதனால் இந்த படம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. வந்து அப்படி தோணுது, ஒரு சாதாரண கதையாக தான் இருக்குது. எது இந்த படத்தை பெருசாக மாற்றுது? பெருசாக மாற்றின ஒரே காரணம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற உளவியல் சிக்கல். அதுதான் இந்த படத்தை வந்து சைக்கலாஜிக்கல் டிஸ்கஷன் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தை வந்து யூனிக்காக ஆக்குதுன்னு சொல்லுவேன். எல்லா படத்துலையுமே வந்து காரணங்கள் மட்டும், ஏன் கொன்னானா, அவன் அப்படி பண்ணால் அதுக்காக நான் இப்படி ஆனேன், அதனால கொன்னேன், இந்த காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. இப்படி ஒரு மர்டர் மிஸ்டரியில் இப்படி ஒரு இதுவை பண்ணிட்டான், அந்த ஷாக்கிங், நீ இப்படி பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிலாம் இல்லாமல் அதுக்குள்ளெலாம் போகாமல் அந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்கஷன் இருந்தது இல்லை. ரெண்டு பேருக்கும் ஒரு உளவியல் பிரச்சனை, அவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கா, இவன் இப்படி இருக்கிறதுனால அவனுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு, இவனுக்கு என்ன ஒரு கில்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பையன் ஆக்சுவலான கில்ட்டு, இந்த கில்ட்டு, இந்த இருக்க காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதை விஷயத்தை சைக்கலாஜிக்கலாக பேசுனதுனால கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து வேறு மாதிரி எதிர்பார்த்து வரவங்களுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து படம் வந்து ஒரு கான்கள் மாதிரி எதிர்பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணும். ஏன்னா அதில் வந்து இந்த பிளாட் இப்படி தப்பிச்சு அப்படி பண்ணால் அதான் ரியாக்ட் பண்ணான்றது ப்ராப்பரான ஒரு நரேட்டிவ் இதில் போகும் ஜானருக்குள்ளே. ஆனால் இந்த படம் வந்து அப்படி கிடையாது இல்லை. ஸோ இதில் ஏன் யூனிக்காக இருக்குன்னா இந்த விஷயம் தான், சைக்கலாஜிக்கல் டிஸ்கஷன் இருந்தது தான், இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே சைக்கலாஜிக்கல் டிஸ்கஷன். இதுதான் இப்போ இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது காரணம் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு ஏதோ தோணியிருக்கோம், அதனால தான் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, சொல்லுங்கள். இல்லை, அது படமாக பார்க்கும்போது தோணும்ல, ஒரு சாதாரண ஒரு கதை தான். அப்புறம் ஏன் பெருசாக இருக்குன்றப்ப படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஏன்னா இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்றப்ப அவங்கள மட்டுமே வச்சு சொல்லும்போது சாதாரண கதை. இப்போ கான்கள்னால் என்ன இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மிஸ் ஆகிட்டா கண்டுபிடிச்சா இல்லையான்னு இருக்குல்ல. இது வந்து அதோட அடுத்த ஸ்டேஜ் போகுது இல்லை, ஒரு ஹைரார்க்கியில். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அவங்க யாருன்னா ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலின்றது எதில் இருக்குது, ஒரு சொசைட்டியில் இருக்குது. சொசைட்டி எப்படி இருக்குது, ஒரு கவர்மெண்ட்டை நம்பி இருக்குது.
ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே ஒரு கொஸ்டின் பண்ணுற ஸ்ட்ரக்சருக்குள்ளே கதை வந்துருச்சு, இந்த பிளாட்டாக வந்து நின்றுச்சு. ஸோ இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாக இருந்தது என்னாச்சுன்னா, கவர்மெண்ட் உள்ளே வந்து என்ன பண்ணுது, டேக் ஓவர் பண்ணி கொலை பண்ணியே இல்லையான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ அது சொசைட்டிக்கு போயிடுச்சு இந்த கதை. சொசைட்டி இவங்களை எப்படி பார்க்குறாங்க. இப்போ மற்ற எந்த கதையிலும் நம்ம இந்த மாதிரி பார்க்க மாட்டோம். இப்போ எல்லா கதையுமே பர்சனல் ஸ்டோரியாக இருக்கும். இது பர்சனலாக இல்லாமல் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் போகுதுல்ல. அப்போ நமக்கு இந்த சொசைட்டி மேலே ஒரு கேள்வி வருது. அப்போ எது சரி தப்புன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுற மாதிரி போனதால தான் ரொம்ப லார்ஜராக இருக்குது, ரொம்ப டீப்பராக இருக்குன்ற மாதிரி தோணுது. ஐ மீன் நீங்கள் அந்த பர்சனல்குள்ளே போய் சொசைட்டியாக ஒரு லார்ஜராக வர மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே போய் சைக்கலாஜிக்கலாக உள்ளே போய் வெளியே ஒரு கொஸ்டின் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களா, என்ன மாதிரி? அதாவது இந்த பர்சனல் சைக்கலாஜிக்கல் பர்சனல் ஸ்டோரின்னு சொல்கிறோம்ல, இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது நம்ம நிறையா படங்களை பார்ப்போம். மேரேஜ் ஸ்டோரி பார்த்தா கூட அப்படி தான் இருக்கும். அவங்க 2 பேத்துக்குள்ள நிறைய சிக்கல் இருக்கும், டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்போ ஆனால் சண்டை போய்கிட்டே இருக்குல்ல. இந்த கதையை நான் இந்த இடத்துல தான் பார்ப்பேன். அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே மட்டும்தான் இருக்கும், அவங்க 2 பேர் லைஃப் தான் இருக்குமே தவிர அதை தாண்டி அது அடுத்த கட்ட லார்ஜராக போகாது. அதில் ட்ரையலே வராது. ட்ரையல் வந்தால் கூட இந்த டிஸ்கஷன் இருக்குல்ல, சொசைட்டியை பற்றின டிஸ்கஷன் இருக்குல்ல, சொசைட்டியில் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான இடம் என்ன, இந்த குடும்பத்துக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஏன் சண்டை வருதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை வந்து இந்த இடத்துல எனக்கு பார்த்த மாதிரி தோணுச்சு இந்த படத்தில் பார்க்கும்போது. இவங்களுக்குள்ள சண்டை எதுக்கு வேணாலும் வரலாம், அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லை. ஆனால் ஏன் தேவைப்படனா, அவன் செத்துட்டான்ல. ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக். இது அந்த காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை ஒரு லார்ஜராக போய் டிஸ்கஸ் பண்ண ஃபீல் இருந்துச்சு எனக்கு படமாக பார்க்கும்போது. அதனால தான் அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ இவ்வளோ நம்ம வந்து அனாட்டமி ஆஃப் எ ஃபால் படத்தை பற்றின ஸ்டோரி டெல்லிங் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஃபிலிம் மேக்கிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் வந்து இவங்க வந்து இந்த எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ஃபிலிம் மேக்கிங் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த மர்டர் மிஸ்ட்ரி, அப்புறம் வந்து கோர்ட் ரூம் ட்ராமா. ஸோ இப்போ இப்படி போகும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டான ஒரு இடத்துல நடக்குது. இப்போ கோர்ட் ரூம் ட்ராமா போகும்போது அந்த கோர்ட்டுக்குள்ளே நடக்கிற விவாதம் தான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமலிஸ்டிக்கான அப்ரோச் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ செட்டப்பில் வந்து அந்த மர்டர் ஆகிற விஷயம் கூட சரி, அந்த வீட்டுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். கேமரா ஆங்கிள் ரொம்ப ஒரு ஹையாலாம் அப்படிலாம் இருக்காது. அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கேமரா அவங்க பேசுகிறது, ரிட்டன் பேசுகிறது, இந்த மாதிரி ரொம்ப நார்மலாக தான் அதோடைய வேர்ல்டாகவே இருக்கும். ஸோ இப்போது கோர்ட் ரூம் ட்ராமா சீன்ஸை தாண்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சீன்ஸ் வரும். ஸோ நார்மலாக வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் வந்து டேனியல் வந்து அந்த அவனுடைய டாக் ஸ்னூப் டாகை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். மேலே வந்து இது நடந்து மியூசிக் சாமுல் வந்து மியூசிக் ஆன் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் ஒரு ஆக்ஷன் போயிட்டே இருக்கும். இப்போ ஃபிலிம் மேக்கிங்காக வந்து நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தாண்டி பேக்ரவுண்டில் ஒரு ஆக்ஷன் போகும். அதே மாதிரி அவன் செத்துருவான். ஆக்சுவலாக வந்து சாமுல் வந்து கீழே விழுந்து செத்துருவான். இப்போ அவனை தள்ளி விட்டாங்களா, இப்போ சூசைட் பண்ணானா, இல்லை வந்து இவன் மர்டர் பண்ணானா. ஸோ இந்த விஷயம் இதுவும் பார்த்திங்கன்னா அப்ரப்டாக காட்டல வந்து இப்போ வந்து ஃபிலிம் மேக்கிங்காக எடுத்த சாய்ஸ் இருக்குல்ல, அவனை யாருன்னே காட்டல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் செத்து கிடக்கிறான் போது இந்த ஸ்டோரி டெல்லிங்காகவும் சரி, ஃபிலிம் மேக்கிங்கும் சரி, இந்த செட்டப் வந்து பயங்கர இம்பேக்டாக இருந்தது. பேக்ரவுண்டு ஆக்ஷன் மூலிமா கதை சொல்கிறது. இப்போ அந்த மியூசிக் வந்து எப்படி உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணுது, அப்போ அந்த மியூசிக் வந்து எப்படி வந்து இந்த கான்வர்சேஷனை வந்து இந்த இன்டர்வியூ வந்து தடுக்குது, அப்போது அந்த மியூசிக் வரும்போது இந்த சாம்பிள்ன்ற கேரக்டர் எந்த மாதிரி இருப்பான் அப்படின்ற நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குல்ல. இப்போ செத்துட்டானும் போது நமக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சாய்ஸ் ஆஃப் ரெண்டுமே மிக்சடாக தான் இருக்குது. மிக்ஸ் பண்ணி தான் வந்த மாதிரி தான். இப்போ ஸ்டோரி டெல்லிங் ஃபிலிம் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜெல்லாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதில் யூஸ் பண்ண அவங்க மினிமலிஸ்டிக் அப்ரோச். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோர்ட் சீன்ஸ்லாம் வரும். கோர்ட் சீன் வரும்போது கோர்ட் சீனுக்கும் சரி முன்னாடியும் சரி, இப்போ கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுது. சாண்ட்ரான்ற கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ட்ரையலை ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்னும்போது கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்காக இப்போது அவங்க பேசும்போது அவங்க எமோஷனை, அவங்க பாடி லாங்குவேஜை, அவங்க ஆக்டிவிட்டி, அந்த ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே டீட்டெயிலாக கேப்சர் பண்ணும். அவங்களோட சின்ன சின்ன நுவான்சன்ஸ் இருக்கும். அந்த எமோஷன்ஸ் பஸ்ட் ஆகுது. சம்டைம்ஸ் வந்து திடீர்னு அழுகிற மாதிரி இருக்கும், திடீர்னு அவங்க சமாளித்து சிரிப்பாங்க. சில விஷயத்தை பேச வரும்போது பயந்து ஒரு மாதிரி பேசலாமா வேணான்ற விஷயம் இருக்கும், ஹெசிடேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த எல்லா எமோஷனுமே நம்மக்கிட்ட இப்போ டேரக்டர் வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் மேக்கராக நம்மக்கிட்ட ஸ்பேஸ் தராரு ஃபிலிம் மேக்கிங்கில் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்குன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமலிஸ்டிக் அப்ரோச். ஸோ இந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணுது. இன்ஸ்டன்ட் ஆஃப் வந்து கிளாஸியான ஃபிலிம் மேக்கிங் இல்லாமல் இந்த கேரக்டருடைய மொமெண்ட் ரொம்ப முக்கியமாக படுது. இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, இது மூலமாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம விக்டம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.
ஸோ அது சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து அனமார்ஃபிக் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1:3:5:1 இந்த ரேஷியோ தான் இருக்குது, ஆஸ்பெக்ட் ரேஷியோவாக. ஸோ ஃபுல்லாகவே இருக்குது, ஃப்ரேம் ஃபுல்லாகவே அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் அனமார்ஃபிக் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற பிளர்னஸ் இருக்குல்ல, எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளர்னஸ் இருக்கும். ஆப்ஜெக்டோடைய எண்டில் அவங்களுடைய ஹேரு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கலர் இது இருக்கும், ஒரு டபுள் கலர் மாதிரி இருக்கும், ஒரு மிரருடைய இது மாதிரி இருக்கும். இப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு பிளர்னஸ் இருக்கும். ஸோ அந்த பிளர்னஸ் வந்து ஹோல் படத்துக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூத்தை ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு குழப்பமான ஒரு ஸ்பேஸில் தான் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த ஆம்பிக்யூட்டியை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க சாய்ஸ் ஆஃப் லென்ஸ். இந்த படத்துக்கு நார்மலாக வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் லென்ஸே போயிருக்கலாம், அவங்க கேரக்டர் காட்டுறாங்க ஸ்டாட்டிக்காக தான் இருக்குன்றது. பட் இவங்க ஏன் அனமார்ஃபிக் லென்ஸில் போகணுன்றது வந்து எனக்கு கதை செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இம்பேக்டாக இருந்தது. ஸோ அந்த ஆம்பிக்யூட்டி வந்து தேவைப்படுது. இந்த ஜஸ்டிஃபிகேஷன், இதில் இருக்க இந்த குழப்பம் இருக்குல்ல, யார் பண்ணா, எதுக்கு பண்ணா, இங்கே லைஃப்குள்ளே இருக்க குழப்பம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் மேக்கிங்காக பயங்கர இம்பேக்டாக இருந்தது. சாய்ஸ் ஆஃப் லென்ஸ் அட் சேம் டைம் அந்த லென்ஸ் மூலிமா உள்ளே வர அந்த இப்போது லைட் லீக்ஸு, டிஸ்ட்ராக்ஷனு, ஸோ இது எல்லாமே வந்து பர்பஸாக யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போ பின்னாடி ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த லென்ஸ்குள்ளே அந்த லைட் வரும்போது ஃபுல்லாக அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், அப்படியே ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும், பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த கதைக்கு இன்னும் ஒரு இம்பேக்ட் கொடுத்தா மாதிரி தான் இருந்தது, ரொம்ப பர்பஸாக யூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ சேம் டைம் வந்து இதில் யூஸ் பண்ண மியூசிக்கும் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருந்தது. முக்கியமாக வந்து இந்த டேனியலில் வந்து ப்ளே பண்ணுற பியானோ, அந்த பியானோ பார்த்திங்கன்னா அங்கங்கே வரும், அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான்றது. ஸோ அது ப்ளஸ் வந்து 50 சென்ட்டோடைய மியூசிக் ஸ்டார்டிங்கில் வர்றது, இந்த 2 மியூசிக்குமே படம் முடியும் போது நமக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், இம்பேக்டாக இருக்கும். ஸோ இந்த மினிமலிஸ்டிக்காக யூஸ் பண்ண விஷயம் மியூசிக்காகவும் சரி, ஆனால் மியூசிக் பண்ணி மூடை எலிவேட் பண்ணுறேன்ட்டு ஜானரை வந்து எலிவேட் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல், அந்த கண்டென்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தது தான் எனக்கு தெரிஞ்சுது. அட் சேம் டைம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஹேண்டிகேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, ரெக்கார்ட் பண்ணும்போது, ஸோ அங்கே இருக்க விஷயத்த இப்போது அங்கே அந்த மர்டர் எப்படி நடந்துன்ற ட்ரையல் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் வந்து நார்மலான ஹேண்டிகேமை வந்து இருக்கிற ஃபுட்டேஜ் காட்டுவாங்க. ஸோ இந்த மிக்ஸ் ஆஃப் கேமரா இருக்குல்ல, இந்த நார்மல் கேமராவுக்கும் அப்புறம் வந்து இந்த ஹேண்டி கேமராவுக்கும் இருக்கிற அந்த மிக்ஸ் ஆஃப் கேமரா வந்து அந்த சிச்சுவேஷன் நம்பர் இன்னும் வந்து ரியலாக ஃபீல் பண்ண வச்சது, ரூட் பண்ண வச்சதுன்னு சொல்லுவேன். ஸோ உண்மையிலே ஒரு நம்ம அந்த மொமெண்ட்டை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை நமக்கு தந்ததுன்ற மாதிரி. ஸோ அந்த சாய்ஸும் வந்து எனக்கு ஃபிலிம் மேக்கிங்காக பயங்கர ஒரு இனோவேட்டிவாக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ வந்து இந்த கோட் சீனில் முக்கியமாக பார்க்கும்போது அந்த மினிமலிஸ்டிக்காக இருந்தது தான், இங்கே ஆக்டிவிட்டி, பாடி லாங்குவேஜ், அந்த தயக்கம், இதெல்லாமே வந்து பயங்கர ஜஸ்டிஃபையாக இருந்தது. இந்த ஃபிலிம் மேக்கிங் அப்ரோச் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு வருது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கோட் சீன் இவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் கூட இல்லை, கடைசியாக அதை வந்து அபாஸ் கிறிஸ்டோமியோடைய படம் பார்த்துருக்கேன், அந்த க்ளோஸ் அப்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அப்ரோச். ரொம்ப லைவ்லியாக இருக்கும், டாக்கு ட்ராமா மாதிரி இருக்கும், நம்ம அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கும், சேம் டைம் வந்து எமோஷனலாக இருக்கும் அந்த படம். பட் அதே மாதிரி இதில் எனக்கு இந்த இம்பேக்ட் வந்து இந்த ஒரு கோட் சீன் இருந்தது. 1 ஹவருக்கு வரும், 1 ஹவர் மேலே, 1 ஹவர் 5 minutes 6 minutes வரும். ஸோ இந்த ஹோல் கோச்சிங்காக நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது, சேம் டைம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தது உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் டிவிஷன் ஸ்டேஜிங் வந்து. ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து ஃபிலிம் மேக்கிங்காக பார்த்தீங்கன்னா பயங்கர இம்பேக்டாக, சேம் டைம் இந்த அப்ரோச் வந்து ஜஸ்டிஃபையாக இருந்தது. இங்கே எடுத்துக்கிட்ட ஜானருக்கு, இங்கே எடுத்துக்கிட்ட அந்த பிளாட், இந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து பயங்கர ஜஸ்டிஃபையாக இருந்தது தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த படத்தோட ஃபில்ம் மேக்கிங் பற்றி சொல்லணும்னா சில சாய்ஸஸ் மட்டும் சொல்லலான்னு தோணுது, ஃபில்ம் மேக்கிங் சாய்ஸஸ்ஸு. அது எடுக்கும்போது அந்த மொத்த படமே மாறியதில்ல கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த மாதிரி ஓப்பனிங் சீன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி இது ஒரு வேர்ல்டு சினிமா தான். ஸோ இதோட ஓப்பனிங் சீன் பார்த்தாலும் இந்த பிளாக் ஸ்க்ரீன்லேருந்து ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, பிளாக் ஸ்க்ரீனில் சவுண்டு போட்டு அந்த சவுண்டு மூலிமா என்கேஜ் பண்ணி கொண்டு போகிறது, இது எல்லா படங்களும் செட் ஆகாது. இந்த படம் எடுத்தோடனே ஒரு மூட் செட் பண்ணி உள்ளே கொண்டு போகுது. அதே மாதிரி மேலே பார்த்தா மியூசிக் ஓடிட்டுருக்கு, கீழே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாய்ஸ் என்ன ஆகும்னா, சம்டைம் வந்து மேலே மியூசிக் ஓடினா போதும், அதை வந்து ரொம்பலாம் லவுடாக காட்ட வேணாம், அதை கம்மியாக, ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணும்ல, வாய்ஸ் கேட்காது. எப்பவுமே வாய்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க தேட்டரில், வாய்ஸ் கேட்கணுன்னு. இதில் வாய்ஸே கேட்காது, அந்த டிஸ்டர்பன்ஸ் வாண்டடாக தேவை ஆடியன்ஸுக்கு, அதை நல்லா க்ரியேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி படங்கள் வந்து பயப்படுவாங்க, நார்மலாக கமர்ஷியல் படங்கள் இது பண்ண முடியாது. அப்போ இது என்னென்னா ஒரு போல்டான டிசிஷன் இருக்குல்ல, அந்த வாய்ஸ் வந்து கேட்கவே கூடாது, அந்த மியூசிக் நல்லா டிஸ்டர்ப் பண்ணட்டும். இதில் 2 பர்பஸ் வருது இல்லை, இவங்க என்ன பேசலாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, இன்னொன்று மேலே இருக்க அவன் கேரக்டர் ரிவீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான சாய்ஸஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தா செத்ததுக்கப்புறம் நாயோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும், டாக் ஓடி வரும். டாக் ஃபுல்லாக ஓடி வந்து நிற்கும் போது அப்போ தான் ஃபோட்டோவே காட்டுவாங்க. அவனை காட்டாமையே அவன் டெத்தை காமிச்சது ஒரு நல்ல சாய்ஸ் தான். இந்த மாதிரி ஓவராலாக படம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதே மாதிரி கோர்ட் ரூமில் மியூசிக் போடாமல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோர்ட் ரூம் வரும்போது என்ன ஒரு பயம் வந்துச்சுன்னா, ஆஹா கோர்ட் ரூமில் போடும்போது டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் வரும்போது என்ன ஆகுனா அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக்கு, ஸோ இவ சைடு ஒரு எமோஷனல் ட்ராமாவுக்கு ஒரு மியூசிக், இந்த மாதிரி இதை ஃபுல்லாக காலி பண்ணுற விஷயம் இருக்கும்ல. ஸோ நிறையா நல்ல படங்களில் கூட அது நடக்கும். ஆனால் இது என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி எந்த வித விஷயமே கிடையாது. கம்ப்ளீட்டாக மிஸ்ட்ரி தான் அது, எல்லாமே மிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ மியூசிக்லாம் கிடையாது, நம்ம ஆடியன்ஸாக இன்டர்பிரேட் பண்ணுறது தான் இருக்குது. நம்மளாம் உள்ளே போய் அவங்களோட வாழ்கிற ஃபீல் இருக்குல்ல. அதே மாதிரி படத்தில் என்ன தோணுச்சுன்னா, நிறையா வந்து ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது நிறைய அதிகமாக இருந்துச்சு படத்தில். ஒரு எதுவுமே நடக்காத மூமெண்ட் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கும். கோர்ட் ரூமில் பார்த்தாலும் நடக்காத மூமெண்ட் அப்படியே இருக்கும். அவங்க அதனால ப்ரீத் சவுண்ட் நிறையா கேட்டுச்சு எனக்கு படத்தில். நான் அதிகமாக ப்ரீத் சவுண்டு கேட்டேன். என்ன எனக்கு அடிக்கடி ப்ரீத் சவுண்ட் நிறையா கேட்குன்னு பார்த்தா, அவங்க சும்மா இருக்கிற நம்மகிட்ட காட்டே இருப்பாங்க, அவங்க தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க தான் முடிவெடுக்க போகிறாங்கன்னு இருக்குல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாய்ஸஸ் இது நிறையா இருக்குது பர்டிகுலராக. பட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போது. அப்புறம் நைட் சீனுக்கு லைட்டிங் பண்ணியிருப்பாங்கல்ல, சில இடங்களில் நைட் சீன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. உண்மையிலுமே ரொம்ப டார்க்காக இருந்துச்சு நைட்டு. அங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக லைட் பண்ணாமல், ஏன்னா அங்கே இருக்கிறதே மலை பிரதேசம் தான். மார்னிங் பார்த்தா பயங்கர ஒயிட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது ஒரு பொல்யூஷனும் இல்லாத ஒரு இடமா இருக்குது. நைட் இருந்தாலும் அப்போ ஆர்டிஃபிஷியல் லைட் வைக்கும்போது நமக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிடும். அப்படி இல்லாமல் ஒரு உண்மையாலுமே டார்க்காக இருந்துச்சு. நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களே, அந்த இந்த இந்த சவுண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த மியூசிக்கு அவங்க கான்வர்சேஷனை வந்து பாதிக்குதுன்றது, இது வந்து அந்த அந்த மொமெண்ட் வந்து அதுதான் பின்னாடி பெரிய பார்ட்டை ப்ளே பண்ணுது. அப்போ அந்த அளவுக்கு அது இம்பேக்டாக இருக்கணும்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபையாக இருந்தால் டெக்னிக்கலாக ஒரு சாய்ஸ் எடுக்கிறது வந்து ஃபிலிம் மேக்கிங்காக ஸ்டோரி டெல்லிங்கை ஜஸ்டிஃபை பண்ணுறது இருக்குல்ல. ஸோ எனக்கு நீங்கள் சொல்லும்போது அது ஞாபகம் வந்து எனக்கு அப்போ அந்த பர்பஸ் இருக்குது. சும்மா வந்து சவுண்ட் அதிகமாக இருக்குது, பேச்சு இது பண்ணலன்ட்டு இவங்க நல்லா பேசுறதே காமிச்சிட்டா வேஸ்ட்டு. அப்போ அது அங்கேருந்து தான் கதையே ஃபுல்லாகவே போகுது. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது தான். இப்போ ஃபின்ச்சர் நம்ம கூட பேசும்போது ஃபின்ச்சர் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அந்த இடத்துல இருக்கானா ரொம்ப ரொம்ப லைவ்லியாக இருக்கும். அவங்க பேசுகிறத தாண்டி அங்கே இருக்க டிஸ்டர்பன்ஸையும் ஹேடாக இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பாக வந்து கீழே சப்டைட்டில் கூட போடுவார், அதை லைவோடு நீங்கள் கவனிங்கன்றது. ஸோ அப்படி இதில் வந்து இந்த சாய்ஸ் டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது கதை ஸ்டோரி டெல்லிங்கிறது, இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அவரால் அந்த மிஸ்ட்ரின்றது இருந்துச்சு. அவன் செத்தது இருக்குல்ல, இன்னொன்று கடைசி வரைக்கும் அவன் செத்ததை காட்டாமல் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் எப்படி செத்தானு இப்போ கடைசியில் பார்த்தா டைட்டில் கார்டு ஓடும்போது எப்படி செத்தான்னு காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது செத்ததை வந்து அந்த ஃபிக்ஷனுக்குள்ளே காட்டுவாங்கல்ல, அவன் உளுந்து செத்துருக்கலாம், அவன் தள்ளி விட்டுருலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஃபில்ம் மேக்கிங் சாய்ஸும் ரொம்ப பெரிய விஷயம் தான். அது நம்மகிட்ட கொடுத்தாச்சுல அந்த மிஸ்ட்ரியை. ஸோ அப்புறம் ஃபில்ம் மேக்கிங்காக எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்ட விஷயம் என்னென்னா, அந்த படத்தோட ஆக்டிங் கூட சொல்லலாம். இப்போ சாய்ஸ் ஆஃப் இந்த கேஸ்டிங் வந்து இப்போ கோர்ட் ரூம் ட்ராமானா ஒரு டிப்பிக்கல் காஸ்ட் மாதிரி நமக்கு தெரியும், ஒரு ஜட்ஜி இப்படி தான் இருப்பாங்க. பட் நான் இந்த படத்தில் எப்படி பார்த்தேன்னா ரொம்ப சட்டையாக இருப்பாங்க. அவங்களுக்கு தோன்றது அவங்க ஃப்ரீயாக சொல்ல முடியுது. ஒருத்தர் சொன்னால் கூட அவனுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீ இதை எப்படி சொல்கிறியா அப்படி சொல்கிறேன்னு சொல்லும்போது. ஆனால் நல்லா இருந்துச்சு படமாக பார்க்கும்போது. இது வந்து ஒரு சாய்ஸ் தான். அவங்க நினச்சிருந்தா அதை வேறு மாதிரி கூட மாற்றிருக்கலாம் ஆக்டிங் ஸ்டைலை. ஆனால் இந்த சாய்ஸ் வந்து கொஞ்சம் படத்துக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துச்சு. படம் பார்க்கும்போது ரொம்ப நேரம் படம் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆகுனா ஒரு காமிக் ரிலீஃப் மாதிரி வரும். அந்தளவுக்கு பெருசாக இல்லாட்டியும் சின்னதாக வரும் சில இடங்களில். ஸோ அந்த மாதிரியான சாய்ஸஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொல்லும்போது ஒரு மூமெண்ட்டாக தான் அந்த வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் பேசின ஆடியோ பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட் இருக்கிற அட்வொகேட் வந்து கேட்பாங்க. அப்போ வந்து சொல்லுவா, அங்கே நடந்த விஷயத்தை பற்றி அவன் கேட்டுட்ருக்கும்போது, அந்த சாமுவல் பற்றி கேட்டுட்ருக்கும்போது அவன் சொல்லுவா, பட் இட்ஸ் ஆர்ட்ஸ் டு என்னன்னா பட் இட் ஹார்ட் டு ரீட் த இன்டென்ஷன் ஆஃப் சம் ஒன் யூ கான்ட் சி அப்படின்னு சொல்லுவாள். பார்க்காத ஒருத்தனை வந்து அவனோட இன்டென்ஷனை எப்படி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னும்போது, ஆமாம் யோசிக்கும் போது அடுத்த கவுண்டர் அந்த ஆப்போசிட்டில் இருக்க அட்வொகேட் வந்து யா தட்ஸ் வை தே பே ஃபார் மீ அப்படின்வான். ஸோ இந்த ஹியூமர் இருக்குல்ல, இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு இதில் அப்ரோச் வந்து. ஸோ நீங்கள் சொல்கிறதுல எனக்கு இது மொமெண்ட் ரொம்ப பிடிச்ச மொமெண்ட்டாக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம சிமிலர் மூவிஸில் ரெக்கமெண்டேஷன் பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரே ஒரு படம் தான் தோணுது. இந்த படத்தோட டைட்டில் கேட்கும்போதே அனாட்டமி ஆஃப் ஃபால் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அனாட்டமி ஆஃப் மர்டர் தோணுச்சு எனக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, ஆல்மோஸ்ட் சிமிலர் படம் தான், ரெண்டுமே சிமிலர் தான். அந்த படத்தில் உண்மையிலே மர்டர் நடந்திருக்கும், ஒருத்தன் கொண்டிருப்பான். ஆனால் அவன் கொல்லலன்னு சொல்லி வாதாடி அவன் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது கொலை கிடையாதுன்னு சொல்லி அவனை வெளியே எடுக்கிற மாதிரி கதை இருக்கும். ஸோ அதை வந்து அந்த மர்டரை வந்து அனாட்டமி மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி கதை போய்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக. அது 1959 நினைக்கிறேன், அப்போ வந்த படம். அது ரொம்ப நல்ல படம் தான். ஸோ எனக்கு டிரெக்டாக சினிமாவாக தோன்ற படம் அந்த ஒரு படம் தான் தோணுது. ஸோ எனக்கு வந்து 2 படம் தோணுது. ஆனால் என்னென்னா அது கோர்ட்ரூம் ட்ராமா இல்லை, வேறு ட்ராமா, வெறும் ட்ராமா. பட் என்னென்னா அந்த இதில் எதுக்கு சிமிலாரிட்டின்னா, அந்த கப்புள்ஸ்குள்ளே இருக்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டி, அந்த பிரச்சனை,
அதில் ஒரு 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 கோவராக போகிற விஷயம் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ அப்படி எனக்கு தோணுது வந்து ஒரு படம் வந்து ரெண்டு படம், கிராமர் வர்சஸ் கிராமர் அண்ட் மேரேஜ் ஸ்டோரி. ஸோ இதிலும் பார்த்திங்கன்னா இந்த கப்புள்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அந்த பேரண்டிங் இந்த விஷயமும் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீடம், இவங்க கப்புள்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, காரணங்கள் சொல்கிறது, நீ வந்து கரெக்டாக இருக்க, எனக்கு டைம் கொடுக்க மாட்ற, எனக்கான தேவையான வந்து எனக்கு நீ வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்ற அப்படின்ற ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுறது. ஸோ இப்போ அந்த சொல்கிறது அந்த மேரேஜ் லைஃப்குள்ளே இருக்கிற காம்ப்ளெக்சிட்டியை பேசின விஷயமா இருக்குது. இப்போ இந்த கிராமர் வர்சஸ் கிராமரு மேரேஜ் ஸ்டோரிக்குள்ளே ஒரு மர்டர் நடந்தால், வாட் இஃப் ஒரு மர்டர் நடந்து ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ ட்ரையில் நிற்க வச்சா, அதுதான் வந்து அனாட்டமி ஆஃப் ஃபால் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுனால அந்த படம். ஸோ பேரலாக இப்போ இந்த கோர்ட் ரூம் ட்ராமாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், கோர்ட் ரூம் ட்ராமான்னு இல்லை, கோர்ட் ரூமும் அது ரொம்ப லைவ்லியாக இருந்த படம். நடுவில் சொன்ன மாதிரி த க்ளோஸ் அப்ன்ற ஒரு படம், பாஸ் கிறிஸ்டோம் எடுத்த படம். அதில் வந்து கம்ப்ளீட்டாக வேறு, இந்த லைனும் அது லைனும் வேறு. ஸோ எனக்கு என்னென்னா அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சது தான் அந்த கோர்ட்டு வந்து ரொம்ப லைவ்லியாக ஃபீல் பண்ணது வந்து எனக்கு இந்த படம் தோணுது, அனாட்டமி ஆஃப் ஃபால் ஆஃப்டர் க்ளோஸ் அப். ஸோ 3 படம் ஆக்சுவலாக. அனாட்டமி ஆஃப் எ ஃபால் படத்தை பற்றினா ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பற்றின அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ எனக்கு வந்து 2023 இது ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப இன்சைட்டான ஒரு படமும் சொல்லுவேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் ஒன்று நடிச்சிருக்கும், அது பேர் வந்து ஸ்னூப். ஸோ படத்தோட ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 50 சென்ட் அந்த ஸ்னூப் டாகோடைய பாட்டு ஒன்று ப்ளே ஆகும். ஸோ அதுவும் இது சம்திங் ஒரு சிமிலர் இருக்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருக்கும். எங்கே நமக்கு தெரியும்னா அந்த ஆஸ்பிரின் அந்த டேப்லெட்டை வந்து அந்த டேனியல் வந்து கொடுப்போம் அந்த டாகுக்கு. கொடுத்த உடனே அது வந்து ரொம்ப மயக்கத்தில் இருக்க மாதிரி, ரொம்ப ஒரு இந்த ஸ்டேஜ் ஒரு டெத் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு அந்த மொமெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியப்பட்டேன் நான், உண்மையிலே அது டாகா இல்லை வேறு எதனா வான்ற மாதிரி. ஏன்னா இந்த கண் வந்து சிமிட்டாது. அப்போ அவ்வளோ வந்து அதை பிடிச்சி இது பண்ணுவாங்க, என்னாச்சுன்னு பிடிச்சி குலுக்குவாங்க, இது பண்ணுவாங்க. பட் அந்த டாக் வந்து அப்படியே கண் மேலே தூக்கிட்டு பயங்கரமாக நடிச்சிருக்கும். எனக்கு உண்மையிலே அது வந்து ஹியூமன் நடிக்கிற ஒரு விஷயம் வேறு. அந்த பையனும் சின்ன பையன் டேனியல்ன்ற அந்த கேரக்டரும் அவனும் பயங்கரமாக நடிச்சிருப்பான். எனக்குலாம் அவன் ஆக்டிங்கை பயங்கர இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஒருத்தன் இந்த ஆக்டிங் இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா இந்த ஏஜ்லன்றது. ஸோ அந்த மாதிரி இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணுறது பெரிய சேலஞ்சான விஷயம். அந்த டாக் ஆக்ட் பண்ணியிருக்கோம், ஃபோக்கஸ்டாகவே தெரியும் அது. ஸோ அதனால் அந்த டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கான்ஸில் வந்து ஒரு டாகுக்குன்னு தனியாக ஒரு கேட்டகரி இருக்குது, அவார்டு, பாம் டாக் அப்படின்ட்டு. ஸோ இந்த டாகுக்கு வந்து பாம் டாக் அவார்டு தந்திருக்காங்க. உண்மையிலே ஒரு வருத்து தான். ஸோ ஆக்டிங்காக பார்க்கும்போது எனக்கு இதில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் 4 பேர் இருக்காங்க, சாண்ட்ரா, சாம்பல் அண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேனியல் அண்ட் இந்த டாகும் கேட்டகரி சேர்த்துப்பேன் நான் ஆக்டிங்கில் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டும் அதில் இருக்குது. ஸோ இதே போல் வேற ஒரு படத்தை பற்றின டீட்டெயில் அனாலிசிஸோட அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.